எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்டு ஹாய். மீ ஜியான் பவி, எஸ்எஸ்பிகே. இப்போ நம்ம யாரோட ஸ்டோரி பார்க்க போறோம் அப்டின்னா, நம்ம ஹேண்ட்ஸம் கிங்கான தயாங்கோட ஒரு 2 ஷாட்ன்னு நெனைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. 2 ஷாட்டோ 1 ஷாட்டா தெர்ல. கதை போற ஸ்டோரியில தான். இப்போ நம்ம ஸ்டோரி பார்க்க போறோம். இந்த ஸ்டோரியோட டைட்டில் என்னன்னா, அப்சஸ்டு வித் மாமா. இதுக்கு வந்து ஸ்டோரி லைன், இன்ட்ரோ அப்படிலாம் சொல்லிட்டு பெருசா எதுவுமே இல்ல. டைரக்ட்டா ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். இந்த ஸ்டோரியில எப்படின்னா, தெய்யாங்க்கு வந்து உங்க மேல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. உங்களுடைய அக்கா மேல தான் இன்ட்ரெஸ்ட்டு. ஆக்சுவலி எப்படின்னா, தெய்யாங்க்கு 2 அக்கா. ஒரு அக்கா உங்க அம்மா, இன்னொரு அக்கா உங்க பெரியம்மா. அவன் வந்து லவ் பண்றது, ரொம்ப டீப்பா லவ் பண்றது, உங்க அக்காவோட சாரி, உங்க பெரியம்மா பொண்ணான உங்க அக்காவ தான். அந்த பொண்ணு பேரு மதுன்னு வச்சுப்போம். மதுவ தான் லவ் பண்றான். ஆனா அது உங்களுக்கும் தெரியும். ஃபேமிலி சரவுண்டிங் எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் மதுக்கும் தெய்யாங்க்கும் தான் கல்யாணம் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனா உங்களுக்கு தெய்யாங்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து உங்க மாமான்னா ஆக்சுவலி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க வந்து எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்னா, தெய்யாங்க ஆசைப்பட்டா நீங்க அவனுக்கு கிடைக்கணும், அவனுக்கு எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரு கேரக்டரு. அதனாலே இப்போ இந்த விஷயத்துலயுமே மாமா வந்து மதுக்கு மேல தானே ஆசைப்படுறாங்க. மதுவே கட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்படிதான் ஸ்டார்ட்டிங் சீன்ல நீங்களும் உங்க அக்காவும் நடந்து வந்துகிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து தெய்யாங் பின்னாடி வாரான். எப்படின்னா நீங்க அந்த சைடு வாரீங்க, மது உங்களுக்கு அந்த சைடு வரா. தெய்யாங் வந்து பைக்ல வந்து அந்த சைடு நிப்பாட்டுறான், மதுக்கு அந்த சைடு. "ஏய்! உன்கிட்ட எத்தன வாட்டி சொல்லியிருக்கேன்டி, பசங்க கூட பேசாத பேசாதன்னு சொல்லிட்டு." "நான் அப்படி என்ன யார் கூடமாம்மா பேசினேன்? இப்போ ஒருத்தன்கிட்ட பேசிட்டு போனேன்லடி, நான் சொல்லியிருக்கேன்ல பசங்க கூட பேசக்கூடாதுன்னு." மாமா அவன் என்கிட்ட டவுட் கேட்டான். இதுல ஆன்சர் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, நான் அவன்கிட்ட அந்த புக்க குடுத்தேன் மாமா. இது உனக்கு தப்பா தெரியுதா மாமா? ஆமாடி, எனக்கு தப்பா தான் தெரியுது. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, பசங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஐயோ! அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இப்படி தலையிலே அடிக்கிறா. இவன் தொல்ல தாங்க முடியல. மது, உனக்கு நல்லா தெரியும்லா, நீ என்னைய தான் கல்யாணம் பண்ணணும். உனக்கு தெரியும்லா, உன்னை கெட்டிக்க போறவன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு மதுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். மது இவன் தொல்ல தாங்க முடியலன்னு சொல்லிட்டு மது ஆக்சுவலி குடுகுடுன்னு ஓடிட்டா. அப்புறம் தான் தேயாங்க அவங்கள பார்க்குறான். "காலேஜ் போயிட்டு வந்தியாம்மா?" "ஆ வந்துட்டேன் மாமா." சரி பார்த்து வீட்டுக்கு போயிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் பைக்ல போயிட்டான். நீங்க அப்புறம் தேயாங்க இப்படி பார்க்குறீங்க. உங்க கண்ணுலாம் லைட்டா கலங்குற மாரி இருக்கு. ஏன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு. இருந்தாலும் நீங்க வெளில தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. அப்புறம் வந்து இப்படியே தான் ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. ஒரு 2 இயர்ஸ் கிடையாது. ஒரு 5 மந்த் கிட்ட ஆகுது. உங்க அக்கா வந்து காலேஜ் வந்து முடிக்கிறாங்க. முடிச்சோனே என்ன சொல்றாங்க அப்டின்னா, "அம்மா நான் வேலைக்கு போணும்மா." அ இங்க பாரு தெய்யாங்க விடமாட்டான். "அம்மா அவன் என்னம்மா விடுறது? நீ போய் கேட்டு வாம்மா. நீ சொல்லும்மா. நான் கேம்பஸ் இன்டர்வியூலாம் நான் செலக்ட் ஆயிருக்கேன்ம்மா." அப்படிங்கிற மாரி மது சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே மதுவோட அம்மா சொல்றாங்க, "இருடி நான் தெய்யாங் கிட்ட போய் கேட்டு வரேன்." அப்படி சொல்லிட்டு அவங்க டைரக்ட்டா அவன பார்க்க வாராங்க. அங்க தெயாங் வந்து வயல்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். "டேய் தெயாங்கா" அப்படின்னு கூப்பிடுறாங்க. "அக்கா என்னக்கா ஆச்சு? ஏய் இங்க வாடா ஒரு நிமிஷம்." அப்படின்னோனே அங்கேருந்து தெயாங் ஓடி வாரான். "என்னக்கா சொல்லு." "டேய் மது இந்த மாதிரி எங்கேயோ வேலைக்கு போணும்னு சொல்லி சொல்றாளடா." "அக்கா என்னக்கா நீனு? அவள நான் கெட்டிக்கணும்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ நாள் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேனா, இந்த மாதிரி வேலைக்கு போறா அப்படி இப்படின்னு நீ சொல்லிட்டு இருக்கியேடா." "இங்க பாருடா நானும் சொல்லி பார்த்துட்டேன். அவ கேட்க மாட்டுக்கா. ரொம்ப அடமன்ட்டா இருக்காடா. இப்ப என்னடா பண்றது?" "அதான் எனக்கு தெரியாதுக்கா. என்னாலலாம் அவள விட முடியாது. நான் அவ தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். நானும் படிச்சிருக்கேன்க்கா. நான் வெளில போகாத ரீசனே அவளுக்காக தான்க்கா. இங்க வயலே பார்த்துட்டு எனக்கும் கம்பெனி இருக்கு. நான் அங்கலாம் பார்க்காம போற ரீசன் என்ன? நான் மது கூடயே இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்க்கா." அவங்க அக்கா இப்படி பார்க்குறாங்க. என்னடா இவன் மூச்சுக்கு 300 வாட்டி மது மதுன்னு சொல்றானே அப்படிங்கிற மாரி பார்க்குறாங்க. சரிடா நான் அவகிட்ட போய் பேசி பார்க்குறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஆக்சுவலி டைரக்ட்டா அவங்க அம்மா வந்து மதுக்கிட்ட வராங்க. "டேய் இங்க பாரு, தெய்யாங்க வந்து வேண்டான்னு சொல்ட்டான். நீ அதனால கம்பெனிக்குலாம் ஒண்ணும் வேண்டாம். நீ இங்கேயே இரு. இங்கேயே இருந்து தெய்யாங்க மட்டும் நல்லா பார்த்துக்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க அம்மா ஐயோ! அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாமன் இருக்கானே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நீங்க வந்து ஐ மீன் மது கடகடன்னு ஓடுறா. ஓடி போய், "மாமா" "என்னடி? என்ன மாமா நீ நெனச்சுக்கிட்டு இருக்க? இதுல செலக்ட் ஆவுறது எவ்ளோ கஷ்டமான விஷயம் தெரியுமா? காலேஜ்லயே நானும் இன்னொரு பொண்ணும் மட்டும் தான் செலக்ட் ஆயிருக்கோம். அவ்ளோ டஃப்பான உள்ள ஒரு விஷயத்துல நான் செலக்ட் ஆயிருக்கேன் மாமா." "இங்க பாரு மது, என்னாலலாம் உன்ன பிரிஞ்சு இருக்க முடியாது. நான் இப்பவும் சொல்றது அதுதான். என்னால உன்ன பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னா முடியாதுதான்" சொல்லிட்டு, தேயாங்க வந்து ஸ்ட்ரிக்ட்டா சொல்றான். உடனே டக்குனு மது போய் த தேயாங்க பேக் ஹக் பண்றா.
மாமா, இங்க பாரு. நான் இப்போ வேலைக்கு தான் போறேன். வேலைக்கு போறதுனால உன்னைய நான் பிரிஞ்சு போறதோ, உன்னைய நான் மறந்துருவேனோ, உன்னைய கல்யாணம் பண்ண மாட்டேனோன்னு எதுவுமே கிடையாது. ஆக்சுவலி மதுக்குமே தேயாங்க ஆக்சுவலி பிடிக்கும் போல. அவ சும்மா தான் தேயாங்க பார்த்து திட்டிக்கிட்டே இருந்திருப்பா. அவனுக்கு ரொம்ப அப்படியே அவன் ஹார்ட்டே நின்ன மாரி, அப்படியே ஒரு மாரி மெல்ட் ஆகுற மாரி இருக்கு. அப்புறம் டக்குன்னு இப்படி திரும்பி பார்த்து, "நிஜமா உனக்கு என்னைய பிடிக்குமாடி?" "மாமா, எனக்கு உன்ன பிடிக்கும் மாமா." அதுக்கு எதுக்குடி நீ வேலைக்கு போணும்? மாமா கிட்ட இல்லாத காசாடி? மாமா, எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி தேவ. நான் இந்த மாரி ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்து நான் வேல பார்த்தேன்னா, உனக்கு தான் மாமா அது பெருமை. உன் ஒய்ஃப் இப்படி இருந்து வேல பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. பையனுக்கு குளு குளுன்னு இருக்கு. அவனோட ஒய்ஃப்ன்னு சொல்லும்போதெல்லாம். அப்புறம் இப்படியே தான். அதால ஈன்னு அவன் தலைய ஆட்டிருதான் மதுக்கு. அதனால மது அப்படியே இந்த சைடு கிளம்புறா. கிளம்புறதுக்கு ப்ரிப்பரேஷன் எடுக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே மறுபடியும் தேயாங் வாரான். மதுக்கிட்ட போய் போறான். "இங்க பாரு மது, நீ போ. நான் ஒண்ணையும் சொல்லல. ஆனா நம்ம 2 பேருக்கும் நடுவுல என்கேஜ்மெண்ட் நடக்கணும். அதுக்கப்புறம் நீ எங்கனாலும் போய்க்க." அப்படிங்கிற மாரி சொல்றான். "அவ்வளோதான மாமா. நீ ஏற்பாடு பண்ணு. நான் பண்ணிக்கிறேன் மாமா." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சிரிச்சுட்டே சொல்லிருச்சு. ஆக்சுவலி இத வந்து ஐ மீன் உங்க பெரியம்மா கேட்டுட்டாங்க போல. "என்னடா வீட்டு தனியாலாம் வந்து பேசுற மாரி இருக்கு. அக்கா எங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் வச்சு முடிச்சுருங்கடா." "டேய் அப்படி கல்யாணத்தையும் முடிச்சுருவோமாடா?" அப்படின்னு எப்படி பார்க்குறா மது. "அம்மா இப்பதானே வேலைக்கே போறேம்மா. கல்யாணம் முடிச்சு வச்சு அடுத்து பிள்ளை பிறக்கட்டும்பீங்க. அப்புறம் பிள்ளை பிறந்து அது இன்னும் 2 வயசு ஆகட்டும்பீங்க. அப்புறம் அது ஸ்கூலுக்கு போட்டும்பீங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கல்யாணம் முடிக்கட்டும்பீங்க. அப்ப நான் கடைசி வரை வேலைக்கே நான் போ முடியாது. அம்மா நான் கொஞ்ச நாள் வேலைக்கு போயிட்டு வரேம்மா." அப்படின்னு சொல்லிட்டு மது கெஞ்சுறா. அப்புறம் தயாங்க சொல்றான். "அக்கா அவ ஆசைப்படுறாளாக்கா, போயிட்டு வரட்டும்க்கா. அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு என்கேஜ்மெண்ட் மட்டும் வச்சுக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு என்கேஜ்மெண்ட் ப்ரிப்பரேஷன் எல்லாம் நடக்குது. இந்த சைடு உங்க சைடுக்கு எப்படின்னா, உங்க காதுக்கும் இந்த நியூஸ் வருது. நீங்க தேயாங்கோட ஃபோட்டோவ வச்சு பார்க்குறீங்க ஒரு புக்குல. அப்படியே உங்க கண்லேருந்து கண்ணீரா வழியுது. "ஏன் மாமா, என்னுடைய அன்பு மட்டும் உனக்கு புரியவே மாட்டுக்கு. இனிமேல் புரியவும் செய்யாது. நீ கூடிய சீக்கிரத்தில இன்னொரு பெர்சனுக்கு நீ சொந்தமாக போற மாமா. ஆனா என்னால அவ்வளோ சீக்கிரத்தில உன்ன மறக்க முடியுமான்னு சத்தியமா தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஃப்ளாஷ்பேக்க யோசிச்சு பார்க்குறீங்க. ஆக்சுவலி தேயாங்க எப்படின்னா, ரொம்ப பாசமானவன் தான். அது ஏன்னா உங்க மேல கொஞ்சம் அதிகமாவே பாசம் காட்டுவான். ஏன்னா உங்களுக்கு உங்க அப்பா கிடையாது. ஏன்னா உங்களுக்குமே தேயாங் லெவலுக்கு சொத்துலாம் நெறையா இருக்கும். பட் ஆனா உங்க அப்பா ஃபேமிலி வந்து உங்க அப்பா இறந்தோனே அவ்வளத்தையுமே ஏமாத்தி அவங்க வந்து ஏமாத்திட்டாங்க. ஒண்ணுமே இல்லாம தான் உங்கள ரோட்ல விட்டாங்க. அந்த டைம் தேயாங் தான் கூட்டு வந்து உங்களுக்கு வீடு குடுத்து, இவ்ளோ நாள் வர உங்கள நல்லா பார்த்துக்கிட்டதே அவன்தான். உங்களுக்கு எதுனாலும் ரொம்ப ஓடி ஓடி வந்து செய்றது அவன்தான். நீங்க அந்த ஃப்ளாஷ்பேக்க யோசிச்சு பார்க்குறீங்க. அவன் அவ்ளோ நல்லா பார்த்துக்கிறதா இருந்தான், ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கு அவன் மேல லவ்வே வந்திருக்கும். அத தான் யோசிச்சு பார்க்குறீங்க. எங்களுக்காக எல்லாமே செஞ்ச மாமா. ஆனா நான் உன் கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். ஆனா இனிமேல் அந்த லைஃப் வந்து எனக்கு கிடைக்காது. அப்படின்னு சொல்லிட்டு உங்க கண்லேருந்து கண்ணீரா வருது. அப்புறம் வந்து தான் இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டேட்லாம் வருது. எல்லாருமே ஹாப்பியா தான் இருக்கிறாங்க. அப்புறம் வந்து ஒரு எப்படின்னா ஒரு 2 ஆர் 3 டேஸ்லயே ஒரு பெரிய மண்டபத்தில தேயாங்க்கும், உங்க அக்கா மதுக்குமே கிராண்டா என்கேஜ்மெண்ட் நடக்குது. அவங்க 2 பேரும் அவ்ளோ ஹாப்பியா இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ரிங் மாத்துறாங்க. உங்களால சுத்தமா பார்க்கவே முடியல. நீங்க அந்த இடத்த விட்டு குடுகுடுன்னு ஓடிட்டீங்க. வீட்டுக்கே வந்துட்டீங்க. கதவ அடைச்சு பயங்கரமா அழுறீங்க. உங்களால சுத்தமா எப்படி சொல்ல, நான் அத பார்க்கவே முடியல உங்களால. அவ்ளோ ஹார்ட் ப்ரோக்கிங் மூமெண்ட்டா இருக்கு. உங்க மாமா வந்து வேற ஒரு பெர்சனுக்கு சொந்தமாக போறாங்க அப்படின்னு நெனச்சு, திடீர்னு யாரோ நாக் பண்ற சவுண்ட் கேட்குது. நீங்க பயந்து போய் யாரா இருக்கும்? இப்ப யாரு வந்திருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் தொடச்சுட்டு நீங்க போய் தொறக்கீங்க. ஆக்சுவலி அது உங்க அம்மா தான். உங்க அம்மா உள்ள வந்து அ டக்குனு உங்கள ஹக் பண்றாங்க. அழாத ஒயன். யாரோட லைஃப்ல யாருக்குன்னு எழுதி வச்சிருக்கோ, அவங்களுக்கு தாம்மா நடக்கும். நம்மளுக்கெல்லாம் நம்ம லைஃப்ல அதிர்ஷ்டமே நடக்காதும்மா.
உங்க அப்பா என் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். ஆனா லைஃப்ல பாதியிலே விட்டுட்டு போயிட்டாங்க. உங்க அப்பா இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருந்ததில்ல. இப்பவும் என் தம்பி பார்த்துக்கிடுதான். இருந்தாலும் உங்க அப்பா இருந்த இடத்த யாராலயுமே பார்த்துக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில அதிர்ஷ்டங்கிற ஒரு விஷயமே கிடையாதுடி. மனச மாத்திக்க. தேயங்கை உனக்கு சொந்தமாவே ஆக மாட்டான். அவன் ஃபேஸ்ல இருக்க சந்தோஷத்த பாத்தியா? அவன் அவ்வளோ உயிருக்கு உயிரா காதலிச்சான். எனக்கு இன்னுமே என்ன கஷ்டம்னா, ஏன் அவனால என் புள்ளைய அப்படி பார்க்க முடியலங்கிற மாரி எனக்கும் தோணுது. ஒரு வேளை நம்ம இருக்கிற இடம் சரியில்லையோன்னு ஒரு பக்கம் தோணுது. அவங்க வீட்ல எங்க அக்கா வீட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அவ்ளோ இதா இருக்கிறாங்க. ஆனா நம்ம வீட்ல அப்படி இல்ல. உனக்கும் எனக்கும் சொல்லிக்க போனா யாருமே இல்லடி. அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா உங்கள ஹக் பண்ணி அழுறாங்க. உங்களால சுத்தமா எப்படி சொல்லனா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. பயங்கரமா வந்து அழுறாங்க 2 பேரும் சேர்ந்து. நீங்க 2 அதனால மறுபடியுமே டக்குனு ஒரு பெர்சன் வந்து வருத மாரி இருக்கு. ஆக்சுவலி அது தெய்யாங் தான். தெய்யாங் வந்து, "அக்கா நீ ஏன் அழுற?" "ஆமா ஒய்யே நீ எதுக்கு அழுறா?" அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு வந்து கேட்குறாங்க. "இப்ப என்னாச்சு உங்க 2 பேருக்கும்? இப்ப இதுக்கு எதுக்கு நீங்க அழுறீங்க?" அப்படின்னு ஒரு மாரி ஆக்சுவலி நானு அ "இல்லடா அது ஒண்ணும் இல்ல" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து "ஏன் ஏன் அவ அழுறா? அவளுக்கு ரொம்ப வலிக்குதாம்டா, அதான் அழுறா." "என்ன வலிக்குது? இல்ல புரியல. அவளுக்கு ஏதோ அடிபட்டுருக்கா? ஏதோ உடம்பு கிடம்பு எதுவும் சரியில்லையான்னு?" சொல்லிட்டு தெரியாம அவங்க மேல இப்டி கை வச்சு பார்க்குறான். காய்ச்சல் ஏதோ அடிக்கான்னு. "இல்ல ஒண்ணும் இல்ல." "ஒண்ணும் இல்லலக்கா, அவளுக்கு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. "இல்லடா, இப்ப அவ பட்டுருக்க வலி, அவளால வாழ்க்கை ஃபுல்லா அந்த வலி வந்து போகாதுடா." அப்படிங்கிற மாதிரியே உங்க அம்மா ஒரு மாதிரியே பேசுறாங்க. எனக்கு ரொம்ப வந்து எப்படி சொல்லனா, கன்ஃப்யூஷனாவே இருக்கு. மறுபடியும் கேட்குறான், "அக்கா ஒழுங்கா உண்மைய சொல்லு." அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இதா கேட்குறான். டக்குன்னு நீங்க எந்திரிச்சு, "மாமா அது ஒண்ணும் இல்ல. அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொதுவா ஒத்த தலைவலி வந்தா லைஃப் லாங் அது மோஸ்ட்லி இருக்கும்னு சொல்லுவாங்க. அத தான் சொல்றாங்க. எனக்கு ரொம்ப ஒரு மாரி தலை வலிச்சுக்கிட்டே இருந்தது. நான் அதான் வந்து உட்காந்துருக்கேன்." அப்படிங்கிற மாரி நீங்க சொல்றீங்க. உங்க அம்மா பார்த்து கண்ண காட்டுறீங்க. "வேற எதுவும் சொல்லாதம்மா." அப்படிங்கிற மாதிரி. சரின்னு ஓகே சொல்லிட்டு, "ஆமாடா நான் அத தான் சொன்னேன்." அவளுக்கும் அத தாண்டி அவங்க அப்பா ஞாபகம் கொஞ்சம் வந்துருச்சு போல. இன்னைக்கு வந்து உனக்கும் மதுக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்கும்போது, அவங்க அவ்ளோ கிராண்டா பண்ணுனாங்க, எல்லாம் பண்ணாங்க. அவளுக்கு கொஞ்சம் அவங்க அப்பா ஞாபகம் வந்துருச்சு. தனக்கு அப்பா இல்லன்னு சொன்னோனே, தயாங் டக்குன்னு கிட்ட வாரான். "என்ன மது நீ நெனச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு அப்பா இல்லன்னு சொல்லிட்டு, அந்த குறைக்காக தானடி நான் இருக்கேன். உனக்கு எல்லாமே நான் பண்ண மாட்டேனா? நீ ஏன் இப்படிலாம் யோசிக்க? நீ எதுவும் கவலைப்படாத. உனக்கு கல்யாணம் முடிக்கும்போது, இன்னைக்கு எவ்ளோ கிராண்டா நடந்ததோ, அத விட அதிகமா உனக்கு நடக்கும். இந்த மாமா எடுத்து உனக்கு பண்ணுவேன். சரியா? இதெல்லாம் நெனச்சா கவலைப்படுறாங்க. அக்கா நீ என்னக்கா இதாச்சும் பிள்ளைக்கு ஆறுதல் சொல்ல மாட்டியா? மாமா இருக்கான். அவன் எல்லாம் செய்வான்னு சொல்லிட்டு நீ சொல்ல மாட்டியா? இவ்வளோ நாள் வர நான் உன்னை அப்படியாக்கா நான் பார்த்தேன். இல்ல நான் உனக்கு ஏதாச்சும் குறை வச்சேனாக்கா? ஏன்க்கா இப்படி பண்றீங்க? இன்னைக்கு நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமாக்கா? ஆனா நீங்க இப்படிலாம் நினைக்கும்போது எனக்கு நான் ஏதோ குறை வச்சுட்டேனோன்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டமா இருக்குக்கா அப்படின்னோனே, டக்குனு உங்க அக்கா தான் வந்து உங்க அம்மா தான் வந்து, "இல்லடா அத்தை அங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி அவளுக்கு தலைவலிக்கு சொல்றேன். நாளைக்கே டாக்டர்ட்ட போய் காமிப்போமா? என்ன ஏதுன்னு?" "டேய் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சரி நான் இப்ப போய் மாத்திரை வாங்கிட்டு வரவா?" "டேய் இல்லடா உனக்கு இன்னைக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு. நீ போடா. நீ போய் வந்து நீ போ. நீ அங்க போணும். எல்லாரும் உன்ன தேடுவாங்க. நீ போ" சொல்லிட்டு தேயாங்க எப்படியோ சமாளிச்சு அனுப்பிட்டாங்க. பட் தேயாங்கோட மனசு லைட்டா உறுத்திட்டே இருக்கு. உங்க அம்மா சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அவன ஏதோ குத்துன மாதிரியும் இருக்கு. அப்புறம் வந்து மறுபடியும் வாரான் தேயாங்கு. நீங்க மறுபடியும் உட்காந்து அழுக தான் செய்றீங்க. மறுபடியும் வந்து ஆக்சுவலி சாப்பாடுலாம் வாங்கிட்டு வரான் இந்த வாட்டி. "அக்கா, நீ இப்படிலாம் தயவு செய்து சொல்லாதக்கா. உனக்குன்னு நான் இருக்கேன்க்கா. ஏன்க்கா நீ கவலைப்படுற? கடைசி வர உன் தம்பி நான் பார்த்துப்பேன்க்கா உன்ன. அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சாலும், அவ கல்யாணத்த பத்தி நீ எதுக்குமே கவலைப்படாதக்கா. நான் எல்லாமே செய்வேன்க்கா. உனக்கு நான் ஒரு குறை வைக்க மாட்டேன்க்கா. நீ அழுகாதக்கா" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அம்மாவ ஆக்சுவலி ரொம்ப சமாதானப்படுத்துறான். அப்புறம் எல்லாமே சாப்பாடுலாம் வாங்கி குடுத்து அந்த இடத்த விட்டு போயிட்டான். இப்படி உங்களையும் பார்க்குறான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க அழுகுறதும், உங்க அம்மா அழுறதும். அந்த இடத்த விட்டு ஆக்சுவலி போயிட்டான். போனதுக்கப்புறம் வந்து மதுக்கிட்ட சொல்றான்.
இந்த மாரி என்னாச்சு? எதுக்கு அவங்க அப்படி பேசுனாங்க சொல்லிட்டு. அப்புறம் மது வீட்லயுமே வந்து பேசுறாங்க. நீங்க எப்படி அப்படி நினைக்கலாம்? அப்படி இப்படி சொல்லிட்டு. ஃபேமிலிக்கே ரொம்ப இதா தெரிஞ்ச மாரி அவங்க எல்லாருமே ஏன்னா அவங்களுக்கு ஃபேமிலி சைடு கொஞ்சம் நல்ல சப்போர்ட் தான். எல்லாருமே ரொம்ப இதா பேசுறாங்க. வந்து இப்படிலாம் நினைக்காதீங்க, வைக்காதீங்க. நம்ம பிள்ளை ஓயணும். அவ கல்யாணத்துக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணிரலாம். அப்படி இப்படி சொல்லிட்டு ரொம்ப வந்து இதா பேசுறாங்க. இருந்தாலும் நீங்க எதுக்காக கஷ்டப்பட்டீங்கங்கிறது தெரியலல்ல. அப்புறம் வந்து கொஞ்ச நாள் எப்படி சொல்லனா, இந்த சைடு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மதுவும், தேயாங்கும் தனியா உட்காந்துலாம் பேசுறாங்க. சரி ஊருக்கு போறடி எனக்கு ரொம்ப உன்ன ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுவோட கையெல்லாம் பிடிச்சு அவ்வளோ ஃபீலிங்கா பேசுறான். அப்புறம் வந்து இந்த சைடு வந்து அவ ஊருக்கு போற டைமிங் வந்துருச்சு சொல்லிட்டு தேயாங் தான் போய் பஸ் ஸ்டாப்ல போய் பஸ்லாம் ஏத்தி விட்டுட்டு அவனுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அப்புறம் இந்த சைடு அவன் ரொட்டேஷன் ஒர்க்கான எல்லா ஒர்க்கையுமே பார்க்க ஆரம்பிச்சுட்டான். அப்புறம் வந்து டைரக்ட்டா வீட்டுக்கு தான் வாரான். வீட்டுக்கு வந்து அவனோட ஒர்க் இப்படியே ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. 2 இயர்ஸ் ஆகுறதுக்கப்புறம் நீங்க இந்த சைடு காலேஜ்லாம் முடிச்சுட்டீங்க. நீங்க 3 இயர் முடிச்சுட்டீங்க. நீங்க நியர் பை எப்படின்னா, ஒரு 3 இயர்ஸ்ன்னே நம்ம வச்சுக்கலாம். நீங்களுமே வேலை பார்க்குறீங்க. நீங்க எப்படி வேலை பார்க்குறீங்கன்னா, நீங்க ஒரு சிட்டில வேலை பார்க்குறீங்க. நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். நீங்க அதனால வீட்ல தான் உட்காந்து வேலை பார்ப்பீங்க. மது வந்து அந்த சைடு வந்து ரொம்ப ரிச்சா மாறிட்டா. ஆளே வேற மாரி மாறிட்டா. அவளுக்குமே கொஞ்சம் நல்ல சேலரி தான். இப்படி 3 இயர்ஸ் அப்போ கல்யாணம் பேசி முடிக்கணும்னு சொல்லிட்டு, மது வீட்டுக்கு வந்திருக்கா. ஆனா மதுவோட மூஞ்சி சுத்தமா சரியில்ல. பயங்கரமா உட்காந்து அழுறா. அழுதுட்டு மாமா சாரி மாமா. நான் உன்னையே ஏமாத்திட்டேன் மாமா. என்ன மன்னிச்சிரு மாமா. நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர முடியாது மாமான்னு சொல்லிட்டு, தியாங்கும் அவளும் சேர்ந்து எடுத்த அந்த என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோவ பார்த்து, அன்னைக்கு நீயும் நானும் எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம். அன்னைக்கே நான் உன்ன கல்யாணம் பண்ணியிருக்கணும் மாமா. என் லைஃப்ப நானே கெடுத்துக்கிட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவ பயங்கரமா அழுறா அந்த ஃபோட்டோவ வச்சுக்கிட்டு. இவ்ளோ தப்ப நான் பண்ணிட்டு, என்னால உன் ஒய்ஃபா வந்து நிக்க முடியாது மாமா. என் மனசாட்சியே என்னை கொன்னுரும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால டக்குனு தெயாங் தான் உள்ள வந்து வீட்டுக்குள்ள வாரான். ஏன்னா, அவ தெயாங்க ரொம்ப அவாய்ட் பண்ணியிருப்பா போல. இப்போ ஒரு 20, 25 டேஸா தெயாங் அவ்வளவா மதுக்கிட்ட பேசியிருக்கவே மாட்டா. உடனே டேயாங் கடகடன்னு ஓடியாந்து, "ஏய் மது என்னாச்சு? ஏன் இப்படி இருக்க?" அப்படின்னு சொன்னோனே, அவ கண்லேருந்து வர கண்ணீர பார்த்தோன்னே, கடகடன்னு மதுவ வந்து எப்படின்னா, பின் சைடு வந்து ஃபுல்லா வயல் தான். வேற ஏதோ ஒரு பக்கத்துக்கு ஆக்சுவலி இழுத்துட்டு போயிட்டான். டக்குன்னு மதுவ டக்குன்னு ஹக் பண்றான். "ஏன்டி இப்படி இருக்க? ஏன் இப்படி கண்ணெல்லாம் கலங்குது? மது கொஞ்சம் என்னைய பாரு. என்னனாலும் சொல்லு. உனக்கு மாமா இருக்கேன். நான் எல்லாமே பண்ணுவேன்டி." அப்படின்னு சொல்லிட்டு, "எதுக்குடி இப்படி உட்காந்து அழுற? ஏன் கண்ணெல்லாம் இப்படி இருக்குன்னு?" சொல்லிட்டு அவள ரொம்ப கன்வின்ஸ் பண்றான். அந்த பொண்ணு ரொம்ப பிரிஸ்ட் அவுட் ஆயிட்டு, தெய்யம் கால்லயே விழுந்துருச்சு. "மாமா என்ன மன்னிச்சிரு மாமா. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் மாமா." அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு பயங்கரமா அழுது ஆக்சுவலி. தியாங் இப்டி பார்க்குறான் ஷாக் ஆகி. "என்னடி ஆச்சு? இப்ப என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி சொல்ட்டு, அப்புறம் அந்த பொண்ணு ஆக்சுவலி ஒரு உண்மைய சொல்லுது. "நான் ப்ரெக்னன்ட்டா இருக்கேன் மாமா" அப்படின்னு சொல்லுது. தியாங் தலையில ஒரு இடி அள்ளி போட்ட மாரி இருக்கு. "என்னடி சொல்ற?" ஆக்சுவலி உண்மை என்னன்னா, அந்த பொண்ணு இப்ப தான் சொல்லுது. "நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல அங்க போம்போது, நான் நல்ல பொண்ணா தான் மாமா இருந்தேன். 1 இயர் கழிச்சு, எனக்கு இன்னொரு 5, 6 பொண்ணுங்களுடைய பழக்கம் ஏற்பட்டது. அவங்க எனக்கு ஃப்ரெண்ட் ஆகுனாங்க. ஆனா, அந்த பொண்ணுங்களே ஒரு ட்ரிங்க்ஸ் அடிக்ட் ஆனவங்க. நான் எவ்வளவோ வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன். பரவால்ல, இதெல்லாம் ஒரு டீனேஜ் வயசு தான். எல்லாமே எல்லாருமே குடிப்பாங்க தான்." அப்படி இப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க எனக்கு பழக்கம் படுத்தி விட்டுட்டாங்க மாமா. அதுக்கப்புறம் நான் டெய்லி ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படின்னு சொன்னோனே அங்க சவுட்ல ஒரு அடி அடிக்கிறான். நீங்க எப்படியா அந்த மதுங்கிற பொண்ணு அந்த தேயாங்க எப்படி பார்க்காங்க, அவன் கண்ல அவ்ளோ ஒரு கோவம். "சொல்லு" அப்படிங்கான். அதுக்கப்புறம் எனக்கு என்னைய வந்து மேனேஜர் ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் லவ் பண்றேன் சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணான். அந்த ஆஃபீஸ்ல எப்பவுமே பார்ட்டி நடக்கும். ட்ரிங்க்ஸ் பார்ட்டி நடக்கிறது வந்து ரொம்ப நார்மல் தான். அதே மாதிரி தான் நான் ஒரு நாள் வந்து அந்த பார்ட்டிக்கு நான் போனேன். நான் அன்னைக்கு ரொம்ப அதிகமாவே சரக்கு அடிச்சுட்டேன். அது நெறையா இருந்ததுன்னு சொல்லிட்டு, அன்னைக்கு நான் ரொம்ப போதை ஆயிட்டேன் மாமா. அவனும் அதே மாதிரி ரொம்ப போதை ஆயிட்டான். அப்போ எங்க 2 பேருக்கும் நடுவுல அப்படின்னோனே, டக்குனு மறுபடியும் செவுத்துல அடிக்கிறான் தயாங்க. "இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதடி" அப்படின்னு சொல்லிட்டு, அந்தால டக்குன்னு "நீ வீட்டுக்கு போ, நான் பார்த்துக்கிடுதேன்" அப்படிங்கான். மாமா
நான் பார்த்துக்கிடுதேன்னு சொல்லிட்டோம்ல அப்படின்னு சொல்றான். ஆனா மது போனோனே தேயாங்க அந்த இடத்துலயே பயங்கரமா பிரஸ்ட் அவுட் ஆகி அழுறான். அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. மதுவை ஏத்துக்கவும் முடியல. விடவும் முடியலன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஆனா டைரக்ட்டா மதுக்கிட்ட வாரான் மறுபடியும். "பரவால்ல. நீ வேற ஒருத்தன் குழந்தைய சுமந்தாலும் பரவால்ல. கேட்குறவங்க கிட்டலாம் என்னோட குழந்தைன்னு சொல்லிக்கோடி" அப்படின்னு சொல்லிட்டு மதுக்கிட்ட சொல்றான். மது சொல்றா, "இல்ல மாமா. அது என் மனசாட்சியே என்னைய கொன்னுரும் மாமா. உன் லைஃப நான் அழிச்சதுக்கு சமம். இந்த குழந்தைய நான் எவன் குடுத்தானோ, நான் அவன் கூடயே நான் போயிருதேன் மாமா. என்னைய மன்னிச்சிரு மாமா. நீ வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இரு மாமா. நான் உனக்கு டிசர்விங்கான பெர்சனே கிடையாது மாமா. நீ என்னைய எவ்ளோ லவ் பண்ற. நான் ஒரு இன்ச் கூட உனக்காக இதானது கிடையாது மாமா. அதுவும் இல்லாம அன்னைக்கு நான் சொன்னது உன்கிட்ட பொய் தான் மாமா நான் உண்மையிலேயே சொன்னேன். ஆனா நான் உன்னைய உண்மையிலே நான் காதலிக்கல." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு போறா. ஆனா ஆக்சுவலி அது உண்மை கிடையாது. தேயாங் மனச மாத்துறதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கா அவ. தேயாங் மனச மாத்துறதுக்காக தான், "நான் உன்னைய காதலிக்கவே இல்ல. இங்கேருந்து நான் போறதுக்கு பொய் தான் சொன்னேன்." அப்படி இப்படி சொல்லிட்டு தேயாங் வந்து தேயாங் மனச ரொம்ப உடைக்கிறா. "என்னைய எப்பவுமே நீ வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும்னு நெனச்ச. இந்த இடத்த விட்டு நீ என்னைய அனுப்ப மாட்டேன்னு நெனச்ச. நான் என்னம்மா செய்வேன்? எனக்கு அங்க போயும் எனக்கு அவன புடிச்சிருந்தது. ஆனா உன் கூட என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு தான் நான் இதெல்லாம் எல்லாம் இருந்தேன். என்னம்மா பண்ண முடியும்? நான் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கும்போது ஆசைப்பட்டவங்க கூட வந்தாங்கன்னா, அவங்க கூட தானம்மா இருக்க முடியும்னு" சொல்லிட்டு தேயாங்க அப்படியே திசை திருப்பி விடுதா அந்த பொண்ணு. ஆக்சுவலி தேயாங்க வந்து ரொம்ப உடைஞ்சிட்டான். அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்புறம் அந்த தேயாங்க அந்த இடத்த விட்டு போயிட்டான். அந்த பொண்ணு பயங்கரமா அழுது, "சாரி பாப்பா, என்னைய மன்னிச்சுக்க மாமா. இப்படி சொன்னா மட்டும் தான் மாமா நீ என்னைய விட்டு போவ. நான் உண்மையிலே உன்ன தான் மாமா லவ் பண்றேன். உன்னைய நான் மனசுலயே வச்சு நான் என் லைஃப் லாங் நான் வாழ்ந்துறேன் மாமா. உனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா மாமான்னு" சொல்லிட்டு அந்த பொண்ணு பயங்கரமா உட்காந்து அழுது. அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலி என்ன நடக்கும் அப்படின்னா, ஜாக்சன் கிட்ட தேயாங் பேசுறான். அந்த பையனும் நல்ல பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அதனால மதுவ வந்து ஒரு நைட் எப்படின்னா மறுநாள் 2 டேஸ் ஆஃப்டர் கல்யாணம். 2 டேஸ் முன்னாடி நடக்கு. நைட்டு வந்து நைட்டு கிடையாது. ஒரு 2:00 கிட்ட மதுவ கூப்ட்டு வந்து ஏன்னா இப்ப தேயான் கூட அனுப்பிருவாங்க. எப்படினாலும் கல்யாணம் முடிக்க போறவன் தான். அவன் கூப்பிட்டா அனுப்ப மாட்டாங்களான்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க கோயிலுக்கு கூட்டு போறேன். அப்படி இப்படி சொல்லிட்டு தேயான் கூட்டு போயி ஜாக்சன் கூட கல்யாணம் பண்ணி வச்சுட்டான் மதுவ. மதுவ வந்து அப்படியே அவங்க 2 பேரையும் அனுப்பிட்டான். அனுப்பிட்டு தேயாங்க பயங்கரமா பிரஸ்ட் அவுட் ஆகி அழுறான். அவங்க 2 பேரையும் அனுப்பி வச்சுட்டு. அவனால சுத்தமா ஏத்துக்கவே முடில. அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்ட ஒரு பொண்ணு, இப்போ வந்து எங்கன்னா கல்யாணம் வர வந்து, ஆனா அந்த பொண்ணு கிடைக்கல. அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இப்ப தேயாங் இருக்கிறான். மதுமே அந்த சைடு அழுதுட்டே ஜாக்சன் கைய புடிச்சுட்டு போறான். அப்புறம் வந்து இந்த சைடு தேயாங்க வந்து வீட்ல போய் உட்காந்து பயங்கரமா படுத்து அழுறான். அவனுக்கு என்ன செய்றதுன்னே தெரியல. ஒரு பக்கம் ஃபேமிலி, நான் நாளைக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னே தெரியலன்னு சொல்லிட்டு, அப்புறம் மறுநாள் காலையில அ ம அவ பேரு மதுவ காணோம்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடுறாங்க. தேயாங்கிட்டயும் வந்து சொல்றாங்க. பட் தேயாங் என்ன சொல்ட்டான் அப்டின்னா, "மது வேற கல்யாணம் முடிச்சுட்டா. அவ லவ் பண்றாளாம் இதுக்கு முன்னக்கூட்டி." "என்ன தேயாங் சொல்ற? அவ உன்கிட்ட சொல்ட்டா போனா?" "ஆமா, என்கிட்ட சொல்ட்டு தான் போனான்னு" சொல்லிட்டு தேயாங்க அந்த சைடு எல்லாரையுமே கன்வின்ஸ் பண்றாங்க. ஆனா நீங்க வந்து தேயாங்க எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். தேயாங்கும் அதுவும் அந்த 2 இயர்ஸ்ல கொஞ்சம் வந்து லவ் பண்ற மாரி தான் இருந்திருப்பாங்க. கடைசி நேரத்தில மது சொன்னது பொய்யுன்னு தேயாங்க்கு தெரியும். ஆனா வந்து எப்படி சொல்லனா, அத நம்ம ஏத்துக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தேயாங் வந்து விட்டுட்டு வந்திருப்பான். அது வந்து எப்படி எப்படி எப்படின்னா, இந்த விஷயம் தேயாங்கும், மதுவும் எப்படி இருந்திருப்பாங்க? ஏன்னா ஊருக்கு வரும்போதெல்லாம் இவங்க 2 பேரும் லவ்வர்ஸ் மாரி சுத்தியிருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்க எப்படி யோசிக்கிறீங்க? மது வந்து தேங் மாமாவ தானே லவ் பண்றேங்கிற மாரி ஏன்னா மது நெறைய வாட்டி சொல்லியிருப்பா, உங்ககிட்ட. அதனால எப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? அதுக்கப்புறம் வந்து இந்த சான்ஸ ஆக்சுவலி உங்க அம்மா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. எப்படின்னா, என் அக்கா பிள்ளை போயிட்டா, என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கோங்க. என் பிள்ளைய நான் என் தம்பிக்கு நான் கல்யாணம் பண்ணி தரேன்னு சொன்னோனே, தேயாங் டக்குன்னு திரும்புறான்.
"அக்கா நீ என்ன சொல்ற? அது சின்ன பொண்ணுக்கா. அத நான் கல்யாணம் பண்ணணும்." "என்னடா சின்ன பொண்ணு? மதுவோட 2 வயசு தான் சின்ன பொண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டக்குனு தியாங்க வந்து வேண்டான்னு சொன்னோனே, ஆக்சுவலி உங்க அம்மா ஒரு மாரி பேசியிருந்தாங்க. "எங்களுக்குன்னு ஒரு குடும்பம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது சொல்லிட்டு தானடா நீ வேண்டான்னு சொல்ற." அப்படின்னோனே தியாங்க மறுபடியும் இப்படி வந்து, "அக்கா நீ என்னக்கா சொல்ற? ஆமா, நீ மது மேல ஆசைப்பட்ட காரணமே அதானே. எவ்வளோதான் இருந்தாலும் அக்கா கிட்ட அவ்வளோ சொத்து இருக்கு. எவ்வளோதான் இருந்தாலும். ஆனா எங்க கிட்ட என்ன ஒண்ணுமே கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி உங்க அம்மா அந்த இடத்த விட்டே போயிட்டாங்க. அப்புறம் வந்து தியாங்கோட அம்மா வந்து, "டேய் இங்க பாரு, நீ வந்து என்னதான் ஆனாலும் நீ வந்து ஒயன கல்யாணம் பண்ணிக்கிடுத." அப்படிங்கிற மாரி அவங்க ஆக்சுவலி தேங்க சமாதானப்படுத்துறாங்க. "அம்மா என் சிச்சுவேஷன் உனக்கே நல்லா புரியும். எனக்கே இப்ப தல அப்படி வலிக்குது. என்னால சுத்தமா முடியலம்மா. இப்போ வந்து கல்யாண பேச்சு, அந்த பேச்சு, இது பேச்சுன்னு சொல்லிட்டு தயவு செய்து எடுக்காதீங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தியாங்க வந்து ரொம்ப திட்டுறான். அந்த பிள்ளை எப்படிம்மா அப்படிங்கிற மாரிலாம் தியாங்க பேசுறான். "டேய் ஒரு விஷயம் நீ நல்லா தெரிஞ்சுக்க. ஒய்யன் வந்து உன் மேல ஆசைப்பட்டுருக்காடா. அதுக்கு தான் உன் அக்காவும் அப்படி சொல்லிட்டு போறா." ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, நீங்களும் உங்க அம்மாவும் அன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்தத ஆக்சுவலி உங்க பாட்டி கேட்டுருப்பாங்க. அன்னைக்கு வந்து உங்க பாட்டி தான் ஃபர்ஸ்ட்டு வந்திருப்பாங்க. ஐ மீன் தேயாங்கோட அம்மா. உங்க பாட்டி தான் ஆக்சுவலி வந்திருப்பாங்க. அவங்க வந்து நீங்களும் உங்க அம்மாவும் பேசினத கேட்டுருப்பாங்க. அன்னைக்கு தான் நீங்க தேயாங் மேல ஆசைப்பட்டுருக்கீங்கன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கும். பிள்ளை வந்து குடும்பத்துக்குள்ளே இருந்துட்டு, பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டாளோ! அப்படிங்கிற மாரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ வந்து இந்த தேயாங்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. இந்த மாரி "ஒயன் உன் மேல ஆசைப்பட்டாடா. நீ வந்து நீ ஆசைப்பட்ட பொண்ணு கிடைக்கல அப்படின்னா, உன்ன ஆசைப்பட்ட பொண்ண கல்யாணம் பண்றதுல என்னடா இருக்கு?" அப்படின்னு சொன்னோனே தேயாங்க ஒரு செகண்ட் ஷாக் ஆயி பார்க்குறான். "எது? ஒயன் என்னைய லவ் பண்ணுச்சா? என்னம்மா சொல்ற?" "ஆமாடா, ஒயன் உன்னைய லவ் பண்ணாடா" அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து தேயாங்க ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி ரொம்ப கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. கன்வின்ஸ் பண்ணி மறுநாளு உங்களுக்கும் தேயாங்க்கும் மேரேஜ் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் நைட் அதுமா, நீங்க ரூமுக்கு வரீங்க. தியாங் உட்காந்துருக்கான். நீங்க டக்குன்னு தியாங் காலுக்கு எப்படி சொல்ல, அவன் பெட்ல உட்காந்துருக்கான். நீங்க கீழ உட்காந்து, "மாமா என்ன ஆச்சு மாமா? நீயும் மதுவும் நல்லா தானே மாமா பேசுனீங்க. என்ன ஆச்சு? ஏன் மது அப்படி பண்ணுனா? எனக்கு அதில சுத்தமா நம்பிக்கையே இல்ல. என்ன ஆச்சுன்னு சொல்லு மாமா. நீ ஏன் இப்படி இருக்க?" அப்படிங்கிற மாரி சொல்றீங்க. டக்குன்னு தியாங் உங்கள பார்த்து சொல்றான். "அதான் நீ நெனச்சது நடந்துருச்சுல்லா. நீ நெனச்ச லைஃப் உனக்கு கெடச்சிருச்சுல்லா." அப்படின்னு சொல்லிட்டு உங்கள ஒரு மாதிரி பேசிட்டு போறான். ஆக்சுவலி இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, தியாங்க்கு அந்த கோவத்த யார் மேல காட்டுறேன்னு தெரியாம, இப்போ அவன் உங்க மேல அந்த கோவம் அப்படியே திரும்புது. நீங்க ஆசைப்பட்டுட்டீங்க அப்படிங்கிறத அவனால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அப்படிங்கிறதால, நீங்க வந்து ஆக்சுவலி தேயாங்க வந்து அந்த ரூம விட்டு போயிட்டு அழுதுட்டே ஆக்சுவலி உட்காருதான். நீங்க எப்படி உங்க மாமாவ பார்த்துட்டு நீங்க எப்படியோ அழுகுறீங்க ஆக்சுவலி. நீங்களுமே ரொம்ப இந்த இடத்துல நீங்க எப்படி அழுறீங்க அப்படின்னா, தெய்யாங்க வந்து உங்கள பேசிட்டான்லாம் நீங்க அழல. தெய்யாங்க அழுறான்னு சொல்லிட்டு நீங்க அழுறீங்க ஆக்சுவலி. ஆக்சுவலி அப்புறம் உங்க பாட்டி வராங்க. பாட்டி வந்து, "இங்க பாரும்மா, தெய்யாங்க ஏதோ சொன்னானா? ஏம்மா அப்படி அழுற? அவன் போக போக சரியாயிரும்மா. உன் மாமாவ பத்தி உனக்கு தெரியாதா? அவன் அவ்வளோ சீக்கிரத்துல யார் மேலயும் கோவப்பட மாட்டான். ஆனா அவன் கோவம்லாம் ரொம்ப நாளைக்கு இருக்காதும்மா." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க டக்குன்னு சொல்றீங்க, "இல்ல பாட்டி, நான் மாமாவ பார்த்து அவங்க என்னைய பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டுலாம் நான் அழல. மாமா இப்படி அழுறாங்கல்லா, என்னால தாங்கிக்கவே முடியல." அப்படின்னு சொல்லிட்டு உங்க மாமாவ பார்த்து நீங்க கண்ணீரா வடிக்கீங்க. இப்படியும் உங்க பாட்டி உங்கள பார்க்குறாங்க. ஒரு செகண்ட் தேயாங்கி பார்க்குறாங்க. "டேய் நீ உன்னைய விட்டு போனவள நெனச்சு நீ கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்க. பட் ஆனா உன்னையேங்க நெனச்சு உருகி உருகி ஒருத்தி லவ் பண்ணிக்கிட்டு இருக்காடா. அவ உனக்கு கிடைச்ச பொக்கிஷம்டா. நீ எப்போண்டா அத புரிஞ்சுக்க போற?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆனா நீ சீக்கிரம் புரிஞ்சுப்ப அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குடா தயாங்கா." அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி போறாங்க. வெளியில திண்டுல போய் ஆக்சுவலி எப்படின்னா, பின் வாசல்ல உள்ள வெள்ள திண்டு. அது எப்படி சொன்னா, பின்பக்க வாசல்னே சொல்லிக்கலாம். மரம்லாம் நிக்கும். லைட் போட்டு அதில ஒரு திண்ல உட்காந்து தேயாங் பயங்கரமா அழுறான். ஆனா தேயாங்கோட அம்மா ஏன் அவன்கிட்ட போய் பேசல அப்படின்னா, இப்போ போய் அவன்கிட்ட ஏதாச்சும் பேசணும் அப்படின்னா, அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பிருவான். அதனாலே தேங்க அம்மா அவன்கிட்ட எதுவுமே பேசல. "சரி நாளைக்கு பேசிக்கலாம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நீங்க ஒரு 2:00 கிட்ட வருவா சொல்லிட்டு வெயிட் பண்ணீங்க. பட் தேங்க அங்க தான் உட்காந்து அவ்ளோ நேரம் உட்காந்து அழுறான். அதுக்கப்புறம் வந்து நீங்க ஒரு
3:00 கிட்ட தூங்கிட்டீங்க. காலையில ஒரு 10:00 கிட்ட ஆயிருச்சு நீங்க எந்திக்கிறதுக்கு. சுத்தி சுத்தி பக்கத்துல பார்க்குறீங்க, தியாங் வந்திருக்கானான்னு சொல்லிட்டு. வீடு ஃபுல்லா தேடுறீங்க. பட் தியாங் வரவே இல்ல. தியாங் இல்லவே இல்ல. நீங்க கேட்குறீங்க உங்க பாட்டிட்ட போய், "பாட்டி மாமாவ எங்க? அவன் ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாம்மா" அப்படின்னோடனே நீங்கள் டக்குன்னு தியாங் கால் பண்ணுறீங்க. தியாங் வந்து ஃபோனே எடுக்க மாட்டுக்கான் உங்கள் ஃபோனே. நீங்கள் எப்படி என்ன மாமா ஃபோனே எடுக்க மாட்டுக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் வந்து என்னாச்சு அப்படின்னா, இப்படி ஒரு 1 வீக் கிட்ட ஆகுது. தியாங்க எப்படின்னா அவங்க அம்மா கிட்ட பேசுகிறான். பட் ஆனால் உங்ககிட்ட பேசவே மாட்டுக்கான். நீங்கள் வந்து ஃபோன் எவ்வளோ டெய்லி பண்ணுவீங்க, காலையில் பண்ணுவீங்க, மதியம் பண்ணுவீங்க, நைட் பண்ணுவீங்க, அவனுக்கு மெசேஜ் பண்ணுவீங்க. அவன் எடுக்கவும் மாட்டான், ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டான். ஆனால் நீங்கள் உங்கள் பாட்டிக்கிட்ட வெளில எதுவுமே காட்டிக்கல. மாமா பேசுகிறானான்னு கேட்டால் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு முடிச்சுப்பீங்க. ஆனால் ஒரு நாள் என்ன ஆயிட்டுனா, உங்கள் பாட்டி வந்து டக்குன்னு உங்ககிட்ட ஃபோன் கொடுத்துட்டாங்க தியாங் பேசும்போது. ஹலோ அப்படிங்கிங்க. அவன் சொல்லு என்ன சாப்பிட்டீங்களா மாமா? சாப்பிட்டேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டான். அவனுக்கு சுத்தமாக உங்ககிட்ட பேசுகிறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டே இல்லைங்கிற மாதிரி நல்லாவே தெரியுது. நீங்கள் இப்படி ரொம்ப எப்படி சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. ஆனால் உங்கள் பாட்டி முன்னாடி எதையுமே காட்டலை. தியாங் 2 வார்த்தையில் பேசிட்டு வச்சுட்டான்னு சொன்னோடனே உங்கள் பாட்டிக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தியாங்கிட்ட தனியாக ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. டேய், நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க மனசில்? ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அவள் உங்கள் அக்கா பொண்ணு. அவளை கஷ்டப்படுத்துறது உங்கள் அக்காவை கஷ்டப்படுத்துறதுக்கு சமம். நீ தேவையில்லாமல். அதுக்கப்புறம் வந்து தியாங் ஆனால் அப்பவும் உங்ககிட்ட பேசவே இல்லை. 1 வீக் கழித்து தியாங் வாரான். நைட்டு போல் தான் அவன் வந்து ரெஸ்ட் எடுக்கிறான். மறுநாள் காலையில் நீங்கள் ஆக்சுவலி தியாங் வந்து உங்களுக்கு அந்த சைட் படுத்திருக்கான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல. நீங்கள் எப்பவும் போல் எந்திக்கிறீங்க அப்படிங்கிற பேரில் எந்திக்கிறீங்க. தியாங் மேலவே டக்குன்னு முட்டிட்டீங்க. அவன் வந்து டயர்டாக வேறு இருந்தானா, டக்குன்னு எந்திரிச்சு சுவுட்டில் அடிச்சிட்டான். என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில்? நான் ஒய்ஃப் ஹஸ்பண்டாக இருக்கேன்னு உனக்கு நான் புருஷன் ஆகிட்டான் அட்வான்டேஜ் எடுத்துப்பியோ? நீ இந்த இன்டென்ஷனில் தானே என்கிட்ட பழகுன அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு மாதிரி பேசுகிறான். என்னடா கல்யாணம் முடிஞ்சு 1 வாரம் நம்மக்கிட்ட அவன் ஒன்றுமே பண்ணலை, இப்படி பண்ணி நம்ம மயக்கிடலான்னு சொல்லிட்டு நினைக்கிறியா அப்படிங்க. நீங்கள் எப்படி அவனை வந்து இப்படி ஷாக்காகி பார்க்குறீங்க. மாமா நீ வந்திருக்கிறது எனக்கு தெரியாது மாமா, நான் தூக்க கலக்கத்தில் தெரியாமல் தான் மாமா அந்த சைடு வந்துட்டேன். ஓ, உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாத பிள்ளை, உனக்கு எதுவுமே தெரியாத பிள்ளைன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் நீ அப்படிப்பட்டவா கிடையாதுல்ல. நானும் மதுவை பேசும்போதெல்லாம் நீ தாண்டி மனசுக்குள்ளே நினச்சிருப்ப இவங்க எப்படியாச்சும் பிரிஞ்சு போயிடணும்னு சொல்லிட்டு. மது அதெல்லாம் தெரியாமல் உன்கிட்ட தாண்டி எல்லாமே சொல்லியிருக்கா. மனசுக்குள்ளே அவ்வளோ வஞ்சத்தை வச்சு நீ அப்படி நினச்சதால தாண்டி இன்றைக்கி நானும் என் மதுவும் ஒன்று சேராமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு லாஜிக்கே இல்லாத ஒரு காரணத்தை உங்கள் மேலே திணிக்கிறான். உங்களுக்கு சுத்தமாக ஒன்றும் புரியல. இப்படி பேசுகிறானேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயங்கர ஹர்ட்டிங்காக இருக்குது. மாமா நீ என்ன மாமா சொல்கிற? நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேனா மாமா? ஏன் மாமா கொஞ்சம் யோசிச்சு பாரு. எல்லா விஷயமும் நான் உனக்காக பண்ணியிருக்கேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் உன் மேலே ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு நான் என்னைக்காச்சும் சொல்லியிருக்கேனா? இல்லை உங்கள் 2 பேருக்கும் நடுவில் நான் ஏதாச்சும் பண்ணியிருக்கேனா? நான் அமைதியாக தானே மாமா இருந்தேன். எவ்வளோ பெரிய பழியை தூக்கி என் மேலே போடுற பற்றியா மாமான்னு சொல்லிட்டு நீங்கள் ஆக்சுவலி அழுதுகிட்டே போகிறீங்க. அழுதுகிட்டே போனோடனே அப்புறம் தான் தேங்க ஆக்சுவலி யோசிக்கிறோம், ஐயோ ஏன்டா அப்படி பேசுனேன் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் தான் அவனுக்கு கொஞ்சம் புரியுது, நம்ம ஏன் அவகிட்ட இப்படி பேசுகிறோம், நம்மளுடைய டிப்ரெஷனை ஏன் அவன் மேலே போய் திணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். அப்புறம் வந்து இந்த சைடு வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஓடிக்கிட்டு இருக்குது ஃபுல்லாகவே. எப்படின்னா மது எங்கே போனா, உண்மையிலே கல்யாணம் முடிச்சிருக்காளா, அவள் என்ன ஆனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல்லாக வந்து யோசிக்கிறீங்க. யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தேயாங் வந்து அங்கேருந்து வாரான். நீங்கள் அந்த சைடு உட்காந்து பயங்கரமாக அழுக தான் செய்கிறீங்க. தேயாங் வந்து டைரெக்டாக உங்ககிட்ட வந்து பேசுகிறதுக்கு வரான். சாரி ஓயன், எனக்கு ரொம்ப வலிக்குதுடி. அந்த கோவத்தை எங்கே காட்ட முடியுதுன்னு தெரியாமல் நான் டக்குன்னு தப்பாக பேசிடுறேன்டி, மன்னிச்சுக்க என்னைய அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் டக்குன்னு அவனை பார்த்து, பரவாயில்ல மாமா, நீ தானே பேசின, விடு, நான் ஏற்றுக்கிறேன், பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறீங்க. டக்குன்னு மறுபடியும் கேட்குறீங்க, மாமா உண்மை சொல்லு, மது எங்கே இருக்கா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறீங்க. அவனுக்கு மறுபடியும் கோவம் வருது. நான் இப்போ தான் உன்கிட்ட சாரி கேட்குறேன், நீ மறுபடியும் என் அத்தையே பேசி என்னை தூண்டி விட்டுறியாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உழுப்பி கேட்குறான்.
நீங்கள் எப்படி மாமா நான் உன்கிட்ட இதை தானே கேட்குறேன், நீ ஏன் இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் கண்ணெலாம் மறுபடியும் கலங்குது. அவன் டக்குன்னு உங்களை விட்டுட்டு அந்த இடத்த விட்டு ஆக்சுவலி போயிட்டான் தயாங்கு. ஆனா, உங்களுக்கு இப்போலாம் தேயாங்க பார்த்தாலே கொஞ்சம் வந்து எப்படி சொல்லலாம், உங்களுக்குமே ஒரு லிமிட்டுக்கு மேல வெறுப்பாகுது. ஆனா, அவன் உங்க ஃபேஸ பார்த்து பார்க்கவே மாட்டான். உங்ககிட்ட சரியா பேசவும் மாட்டான். நீங்க அந்த வீட்ல எல்லா வேலையுமே செய்வீங்க. ஒரு நாள் வந்து உங்க அம்மா இப்படி வாராங்க. நீங்க உங்கள இப்படி பார்க்குறாங்க. நீங்க அவ்ளோ வேலை தனியா இருந்து பார்க்குறீங்க. ஆக்சுவலி உங்க பாட்டி பார்க்குறாங்கன்னா, அவங்களால அவ்வளவா முடியல. நீங்க தான் அவ்வளோ இது இழுத்து போட்டு பார்க்குறீங்க. நீங்க ஆக்சுவலி ஒரு குடம் தூக்கிட்டு வரீங்க. உங்க அம்மா இப்படி உங்க கண்லேருந்து கண்ணீரா வருது. ஏன்னா, நீங்க உங்க வீட்ல வந்து குடம்லாம் தூக்க மாட்டீங்க போல. உங்க அம்மா உங்கள தூக்க விட மாட்டாங்க. தூக்கவே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வேலையும் பார்த்துட்டு, நீங்க இந்த வீட்ல இருக்க ஒர்க்கையும் பார்த்துட்டு, உங்க அம்மாவுக்கு அவ்வளோ அழுகையா வருது. அதுக்கப்புறம் அந்த வீட்ல நிற்கவே முடியல. அதுக்கப்புறம் நம்ம எதுவும் தப்பாக பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, உங்க அம்மா அந்த இடத்த விட்டு அழுதுட்டு ஆக்சுவலி போயிட்டாங்க. நீங்க எப்படி எல்லா வேலையுமே பார்த்துட்டு, சொல்லப்போனா அந்த வீட்டுக்கு ஒரு அன்பெய்டு வேலைக்காரியாவே நீங்க மாறிட்டீங்க. நீங்க என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படியே தான் உங்க லைஃப் ஆக்சுவலி ஒரு 2 ஆர் 3 மந்த் ஆக்சுவலி போயிருச்சு அதிலேயே. அப்படியே அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா, தியாங்க உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிட்டானான்னு கேட்டான். அவன் சுத்தமாக பேசவே மாட்டான். பாதி நாள் வீட்லயும் இருக்க மாட்டான். உங்ககிட்ட ரீசனும் சொல்ல மாட்டான். உங்கள் பாட்டிக்கும் சொல்லி சொல்லி வாய் தான் வலிச்சிருக்கும். அவள் உன் ஒய்ஃபுடா உன் பொண்டாட்டிடான்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் தியாங் கேட்குற மாதிரியே இல்லை. டே டே பை டே அவன் வந்து உங்களை வெறுக்கிற மாதிரியே இருக்குது. ஒரு லிமிட்டுக்கு மேலே உங்களுக்கே எப்படி சொல்ல காண்டாயிட்டு நமக்கு அப்படி என்னதான் இல்லை. ஏன்னா நீங்களுமே ஒரு 40,000 45,000 சேலரி வாங்குறீங்க. நம்ம ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை வாழறோம் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு லிமிட்டுக்கு மேலே ஒரு சலிப்பாயிருச்சுன்னே சொல்லிக்கலாம். நம்ம இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோம்னா, இவன் இன்னுமே மதுன்னு சொல்லிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிச்சுட்டே இருக்கீங்க. நீங்கள் ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு ஆக்சுவலி வாரீங்க. வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மா கேட்குறாங்க, இங்கே பாருமா ஒயன், நீ என்ன என்ன முடிவு பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா நீ என்ன முடிவு பண்ணியிருக்கன்னா இல்லை புரியல என்ன சொல்கிற. இல்லை அவன் வந்து தேங்க வந்து உன்கிட்ட இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறான். எனக்கு இந்த லைஃப் வந்து சரியாக வரும் தெரியல. என் பிள்ளை வாழ்க்கையில் நானே மண்ணை வாரி போட்டுட்டோன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நீங்களும் உங்கள் அம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் கண்லேருந்து கண்ணீராக தான் வருது. என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்புறம் அதுக்கு மேலே உங்கள் வீட்டில் இருக்கவே முடியல. நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க. வீட்டுக்கு வந்த உடனே தேங்க இப்படி பார்க்குறான். எங்கே போயிட்டு வந்தேன்? எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். ஏன் அங்கே போய் பற்ற வச்சுட்டு வந்தியா? என்னையும் எங்கள் அக்காவையும் பிரிக்கிறதுக்கு? அடுத்து அதானே உன் வேலை அப்படின்னோடனே உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவன் ஏன் உங்களை இந்த அளவுக்கு வெறுக்கிறான்? நான் இப்படி என்ன பண்ணிட்டேன்? நீங்கள் ஒரு செகண்ட் அவனை பார்த்து, மாமா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா அப்படின்னோடனே, என்னை பிடிக்கலன்னா தயவுசெய்து டிவோர்ஸ் பண்ணிவிட்டு போய்கிட்டே இரு. உன்கிட்ட இப்படி பேச்சு வாங்கிட்டு வாழணும்னு எந்த ஒரு அவசியமும் எனக்கு கிடையாது அப்படின்னோடனே தேங் டக்குன்னு அவன் வேஷ்டி தான் கட்டியிருப்பான். அதை கட்டிட்டு டக்குன்னு உங்ககிட்ட வாரான். இப்போ என்னடி சொன்னேன் என்கிட்ட? என்ன சொன்னேன்னா, எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று சொல்லிகிட்டே இருக்க. உனக்கு என்னென்னா நான் உன் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடாது அப்படி தானே? அதுக்கு தான் என்னை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு போன்னு சொல்லுவேன். ஆமாம் நீ பிளான் போட்டலாடி. நான் வந்து உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டேன்னா மொத்த குடும்பமும் என்னை ஒதுக்கி வச்சிரும். அதை தாண்டி என் அக்கா என்கிட்ட அதுக்கப்புறம் பேசவே மாட்டா. உனக்கு அக்கா தம்பியை பிரித்தது உனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு தேங்க வந்து ஒரு மாதிரியே பேசிட்டு போகிறான். உங்களுக்கு மறுபடியும் செம்ம காண்டாகுது. அதுக்கப்புறம் வந்து அப்படியே நீங்கள் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசினா தானே நம்மளுக்கு நம்ம பேசாமே இருப்போம் சொல்லிட்டு நீங்கள் பேசாமல் தான் இருக்கீங்க. அப்புறம் ஒரு 10-15 டேஸ் கழிச்சு எல்லாருமே ஃபேமிலி டூர் அப்படிங்கிற மாதிரி தான் போகிறாங்க. ஆனால் அந்த இடத்துக்குலாம் போனோன்னே தேங்க வந்து உங்களை சுத்தமாக கண்டுக்கிற மாதிரியே இல்லை. இப்போ எப்படின்னா ஃபேமிலி டூர் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு இடத்துல போய் எல்லோரும் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அங்கே போய் இருந்தோடனே தேங்க வந்து நிறைய வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எல்லாருக்குமே காஃபி கொடுக்குறீங்க. அப்போது வந்து தேயாங்க்கும் நீங்கள் காஃபி கொடுக்க போகிறீங்க. அப்போது ஒரு செகண்ட் வந்து கீழே வந்து ஏதோ ஒரு பூச்சி வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி காஃபி நிப்பாட்டியிருக்கீங்க. அவன் வந்து உட்கார்ந்துருந்து எப்படின்னா குத்த வச்சு ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது.
பூச்சி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக கையை வந்து ஆட்டிட்டீங்க. அந்த காஃபி வந்து டக்குன்னு தேவங்க மேலே கொட்டிருச்சு. லைட்டாக தான் கொட்டிருச்சு. அவனுக்கு சுட்டுருச்சு போல். ஒரு செகண்டு எந்திரிச்சு செவுட்டில் ஒரு அடி உங்களை பலார்னு அடிச்சிட்டான். என்னடி கண்ணு தெரியாதா உனக்கு? இல்லை இவன் மேலே கொட்டணும்னு நினச்சி கொட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஏன்னா தேங்க வந்து உங்களை வந்து ஒரு வாட்டி அடிச்சிருக்கான். பட் ஆனால் இந்த டைம் வந்து ஹோல் ஃபேமிலி முன்னாடியே உங்களை அடிச்சிருக்கான் பார்த்தீங்களா? டக்குன்னு உங்களுக்கு ஒரு செகண்ட் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு மாதிரி உங்கள் கண்ணிலேருந்து அவ்வளோ கண்ணீர். ஒரு செகண்டு வந்து எல்லோரும் இப்படி திரும்பி பார்க்குறாங்க. உங்கள் அம்மாக்கெல்லாம் அவ்வளோ கண்ணீர் வருது. என்ன சொல்கிறதுனே தெரியலை. இங்கே இருந்தால் வேறு மாதிரி பிரச்சனையாயிரும்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அந்த இடத்த விட்டே போயிட்டாங்க. நீங்கள் இப்படி சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. யாருமே எதுவுமே சொல்லலை. உங்களுக்கு அதுவே அவ்வளோ ஹர்ட்டிங் ஆகிட்டு நீங்களுமே கடன்னு வேனில் போய் உட்காந்துட்டீங்க. உங்கள் அம்மாவும் அந்த சைடு உட்காந்து அழுகிறாங்க. நீங்களும் இந்த சைடு உட்காந்து அழுறீங்க. உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே ஆக்சுவலி புரியலைங்கிற மாதிரி. அப்புறம் தெய்யாங்கோட அம்மா தான் தெய்யாங் கையை பிடிச்சி தரன்னு எழுதிட்டு வராங்க. டேய், இந்த பிள்ளைய நீ வீட்டில் வச்சு தான் கொடுமைப்படுத்துறேன்னா இப்போ வெளியே வச்சுமாடா அப்படி பண்ணுற? எதுக்குடா அந்த பிள்ளைய அடித்த? அம்மா என் மேலே கொட்டுனாலா டக்குன்னு அந்த டென்ஷனில் அடிச்சிட்டேம்மா. கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெய்யாங் சவுட்லேயே அடிக்கிறாங்க. கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்தியாடா? அவன் அக்கா பிள்ளைடா. அவள் என்னடா நினைப்பா? ஏன்டா ஆல்ரெடி உனக்கு கெட்டி கொடுத்து தான் பிள்ளை வாழ்க்கையில் மண்ணை வாரி போட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆக்சுவலி ரொம்ப வந்து தேங்க போட்டு திட்டுறாங்க. அப்புறம் தான் போய் தேங்க வந்து அவங்க அக்கா ஆக்சுவலி பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் அவங்க வந்து பயங்கரமாக அழுறாங்க. டைரெக்டாக அவங்க அக்கா கிட்டே பேசலான்னு சொல்லிட்டு போகிறான். பட் ஆனால் அவங்க அம்மா ஆக்சுவலி தேங்கிட்ட பேசுகிற மாதிரியே இல்லை. அவங்க வந்து அந்த இடத்த விட்டே ஆக்சுவலி போயிட்டாங்க. இந்த வாட்டியுமே கோவம் வந்து உங்கள் மேலே தான் திரும்புது. அப்படியே அந்த அந்த இது எல்லாருமே சமைச்சு அப்படியே அப்படி கம்முனே போகுது அந்த இடம். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே சமைச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே தேங்க மறுபடியும் உங்கள் கையை பிடிச்சி தரன்னு வீட்டுக்கு இழுத்துட்டு வந்து பெட்டில் தூக்கி போடுறான். என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில்? என்னைய கெட்டவனை ஆக்கணும்னு சொல்லிட்டு தானே நீ நினச்சிருக்க. அதுக்கு தானே இவ்வளோ தூரம் நீ பிளான் போட்ட. நீ நீ போட்ட பிளான் வந்து உனக்கு கரெக்டாக நடந்து போச்சுல்லா. அப்படி நான் உனக்கு என்னடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்களை தான் ப்ளேம் பண்ணுறான். உங்களுக்கு செம்ம காண்டாக இருக்குது. இந்த வாட்டி என்ன சொல்கிறதுனே உங்களுக்கு இருக்கிற இதுக்கு மென்டல் ப்ரெஷருக்கு இவனை விட்டு ஓடிடுவோமா? இவனையா போய் லவ் பண்ணுங்கிற ரேஞ்சுக்கு நீங்கள் ஆயிட்டீங்க. எது எடுத்தாலும் உங்களை தான் தப்பு சொல்கிறதுலே இருக்கான். நீங்கள் ரொம்ப காண்டாயிட்டீங்க. அதுக்கப்புறம் எதுவுமே பேசலை. நீங்கள் பாட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நீங்கள் பாட்டு வந்து படுத்துட்டீங்க. டக்குன்னு அவன் உங்களை எழுப்புறான். ஏய், இங்கே பேசுகிறவன் உனக்கு மனுஷியை தர மாட்டுக்கணும். என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ? அதை தான் மாமா நானும் கேட்குறேன். நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? எனக்கு புரியலை. நான் என்ன சொன்னாலும் நான் தான் தப்பு நீ சொல்ல போகிற. நீ என்றைக்குமே என்னை புரிஞ்சுக்கவும் மாட்டேன். என் மேலே உனக்கு பாசமும் வராது. நான் அப்படி ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கவும் இல்லை. அப்படிங்கிறதால நீ தயவு செய்து இதுக்கெல்லாம் நீ ட்ரை பண்ணாத மாமா. நான் என்னமோ பண்ணிட்டு போகிறேன். நீ வீடு நீ புலம்பி உன் எனர்ஜியாக நீ வேஸ்ட் பண்ணுற. ஆமாம், நீ உன்னை பார்க்கும்போது எனக்கு நீ வந்து என்னைய பைத்தியக்காரனாட்டும் தானே நினைக்க. ஆனால் நான் இப்போது சொல்லிட்டேன்டி, என்னையும் என் அக்காவையும் நீ பிரிச்சுன்னு வச்சுக்கோயேன், ஒயன் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். அவன் உடனே சொல்கிறான், நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் அக்காவையும் உன்னையும் பிரிக்கிறதுக்கு நான் தேவையில்லை, அதை நீயே பண்ணிடுவ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சைடு டக்குன்னு போர்வை மூடிட்டு படுத்துருந்தீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காலையில் வந்து எப்படியும் ஒரு 1 வீக் ஆயிடுச்சு. நீங்கள் என் கூட பேசுகிறதே விட்டீங்க. பட் ஆனால் அவனுக்கு எல்லாமே செய்வீங்க. அப்புறம் வந்து ஒரு 1 வீக் ஆஃப்டர் வந்து திடீர்னு ஃபேமிலிக்குள்ளே ஒரு பரபரப்பா ஒரு விஷயம் வந்து வருது. என்ன அப்படிச்சுன்னா, மது வந்து திரும்பி வந்துட்டா. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்ன நடந்துச்சுன்னே புரியல. தேயாங் தான் ஓடி போய் பார்க்குறான். ஓடி போய் பார்த்தோன்னே என்னாச்சுன்னா என்னாச்சு அப்படின்னு கேட்டா, மதுவோட அம்மா அவள செவுத்துல அடிச்சு பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. "இப்போ எதுக்குடி இங்க வந்த? குடும்ப மானத்தை வீங்கிட்டல்ல?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. தேயாங் தான் சமாளிச்சு பேசுறான். "அக்கா, அக்கா விடுக்கா, விடுக்கா. என்னாச்சு? எதுக்கு அவள போட்டு திட்டிக்கிட்டு இருக்க? டேய், நீ உள்ள வராத. நீ உன் குடும்பத்த போய் பாரு. அந்த ஒயன போய் நல்லா போய் பார்த்துக்க. இனிமேல் இவளெல்லாம் நீ கிடந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இவள்லாம் நம்ம குடும்பத்துக்குள்ள." "அக்கா, அக்கா அப்படிலாம் பேசாதக்கா" அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் போய் அங்க போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். நீங்க அங்க நின்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோதான். உங்களுக்கு ரொம்ப ஒரு மாரி ஆகுது. ஒரு நாள் கூட உங்ககிட்ட தேயாங் ஒரு பாசமா கூட பேசியிருக்க மாட்டான். உங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒரு 5 மந்த் கிட்ட ஆயிருச்சு. அப்புறம் வந்து எப்படி ரொம்ப எப்படி சொல்லனா, நீங்க பயங்கரமா
ஹர்ட் ஆயிட்டு நீங்க அந்த இடத்த விட்டு ஆக்சுவலி போயிட்டீங்க. இதே விஷயத்த தான் உங்க அம்மாவும் பார்க்குறாங்க. அவங்க வந்து அவன் அவ்ளோ தூரத்துக்கு கெஞ்சுறான், "மதுவ அடிக்காதீங்க. மதுகிட்ட அப்படி பேசாதீங்க" அப்படின்னு சொல்ட்டு. அப்புறம் நீங்க வீட்டுக்கு ஆக்சுவலி போயிட்டீங்க. அப்புறம் வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு சும்மா வெளில போயிட்டு வருவோமேன்னு சொல்லிட்டு, நீங்க வெளில வந்து பார்த்தீங்கன்னா, மது வந்து தேங்க ஹக் பண்ணிட்டு இருக்க மாதிரியே, அந்த சீன நீங்க பார்த்துட்டீங்க. அவ்ளோதான் உங்களுக்கு இருந்த கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையும் உங்களுக்கு வந்து சுத்தமா போயிருச்சு. எதுக்குடா இந்த லைஃப் வாழ்றோங்கிற ரேஞ்சுக்கு வந்து புரிஞ்சு போச்சு. தேயாங் வந்து கண்டிப்பா மதுவ அக்செப்ட் பண்ணிப்பான். அவனுக்கு வந்து எண்ணெய தூக்கி எறியறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா தெரியாது. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு முடிவு பண்றீங்க. இது பண்ணிட்டு, நீங்க ஆக்சுவலி வீட்ல தான் இருக்கீங்க. தேயாங்க அதுக்கப்புறம் வாரான். அவன் எப்படியும் உங்க ஃபேஸ பார்க்குறான். ஒண்ணுமே ரியாக்ட் பண்ணல. அந்தாள போயிட்டான். நீங்களும் ஒண்ணுமே கேட்கல. அவனும் எதுவுமே சொல்லல. ஆனா, உங்க கண்ணுக்குள்ள மட்டும் அவங்க 2 பேரும் ஹக் பண்ண சீன் மட்டும் தான் உங்களுக்கு ஞாபகம் வருது. அப்புறம் வந்து நீங்க அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. எப்படியும் 1 வீக் ஆகுது. நீங்க வந்து தேயாங்க்கே தெரியாம உங்க திங்ஸ்லாம் நெறைய பேக் பண்றீங்க. நீங்க பேக் பண்ணிட்டு, நீங்க ஆக்சுவலி ஒரே ஒரு பேப்பர்ல எப்படின்னா, டிவோர்ஸ் பேப்பர் மாரி. ஆனா, அதில எதுலயுமே எழுதல. வெறும் பத்திரம் மாரி தான் இருக்கு. அதில நீங்க கையெழுத்த போட்டு, நீங்க பக்கத்துலயே ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டீங்க. "நீ உன் லைஃப்ல மதுவ கல்யாணம் பண்ணிட்டு, நீ சந்தோஷமா இரு." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆக்சுவலி போயிட்டீங்க. நீங்க அந்த இடத்த விட்டு ஆக்சுவலி போறீங்க. அது வந்து எப்படின்னா, நீங்க வந்து உங்க காம்பவுண்ட தாண்டி போகும்போது, உங்கள வந்து ஒரு கை பிடிச்ச மாதி இருக்கு. நீங்க டக்குனு திரும்பி பார்க்குறீங்க. அது யாருன்னா உங்க அம்மா தான். "எங்கடி போறதுக்கு முடிவு பண்ணிட்ட? இதுக்கு மேல நாங்க இருக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்லம்மா. அவன் ஃபேமிலின்னு சொல்லிட்டு என்னைய வேருக்கு பொண்டாட்டியா வச்சுட்டு, இன்னொருத்திக்கு புருஷனா வாழ்றத, என்னால சத்தியமா பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதும்மான்னு" சொல்லி இருந்தாலும் உங்க அம்மாவும் உங்க கைய பிடிச்சு இழுத்துட்டு வராங்க. "நான் மட்டும் எதுக்குடி இங்க இருந்துக்கிட்டு? நானும் உன் கூட வாரேன். நீ போயிட்டதுக்கப்புறம் அவ வந்து அந்த மதுவ கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருப்பான். நான் அத பார்க்கணுமோ, பார்த்துக்கிட்டு நான் அழணுமோ இருந்துக்கிட்டு. அதனால எது பண்ணாலும் நான் உன் கூடயே வரேன்னு" சொல்லிட்டு உங்க அம்மா உங்க கைய பிடிச்சு நீங்களும் உங்க அம்மாவும் ஆக்சுவலி போறீங்க. நீங்க எங்க போறீங்கன்னா, நீங்க வந்து ஒரு வேலை பார்க்குற இடத்துலேருந்து நீங்க ரெடி பண்ணியிருப்பீங்க. வேற ஏதோ சிட்டி, பெங்களூரு, டெல்லி அந்த மாரி ஏரியாவுக்கு நீங்க ஆக்சுவலி போயிட்டீங்க. அங்க போனதுக்கப்புறம் வந்து ஒரு 2 எப்படி சொல்லனா, ஒரு 20, 25 டேஸ்க்கு ஆஃப்டர் தான் உங்களுக்கு தெரியுது, யூ ஆர் ப்ரெக்னென்ட். ஆக்சுவலி இந்த சீன் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா, தேயாங் வந்து ஒரு நாள் வந்து பயங்கரமா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பான். ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பான். ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு டைரெக்ட்டா வீட்டுக்கு வந்திருப்பான். நீங்க வந்து அங்க உட்காந்துருப்பீங்க. "ஏய் இங்க பார்டி, என் லைஃப்பெல்லாம் நீ ஃபுல்லா அழிச்சிட்டல்ல" அப்படிங்க. நீங்க டக்குனு அவன்கிட்ட போய், "நான் ஒன்றும் உன் லைஃப்ப அழிக்கல மாமா. நீ மறுபடியும் அதே சொல்லி நீ தான் என்னைய சாவடிக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தேயாங்க திட்டியிருப்பீங்க. தேயாங் வந்து நீங்க வந்து எதிர்த்து எதிர்த்து பேசுறத, "இப்ப என்னடி உனக்கு நான் புருஷனா இருக்கணும் அப்படி தானே?" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள இழுத்து பிடிச்சு தேயாங்க அன்னைக்கு நைட்டு எல்லாமே பண்ணியிருப்பான். இன்ஃபேக்ட் சொல்லப்போனா உங்களுக்கும் தேயாங்க்கும் நடுவுல ஒரு 20 டேஸ் முன்னாடியே எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கும். ஆனா, அதுக்கப்புறமும் தேயாங் வந்து உங்கள வெறுக்க தான் செஞ்சிருப்பான். இது தேயாங்க்கும் ஞாபகம் இருக்கு. உங்கள எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நீங்க செக் பண்ணி பார்க்குறீங்க. நீங்க ப்ரெக்னென்ட்டா இருக்கீங்க. உங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உங்களுக்கு அன்னைக்கு நடந்த விஷயங்கள் தான் ஞாபகம் வருது. நீங்க டைரக்ட்டா உங்க அம்மாகிட்ட போய் சொல்றீங்க. "அம்மா நான் ப்ரெக்னென்ட்டா இருக்கேன்ம்மா" அப்படிங்கிற மாரி சொல்றீங்க. உங்க அம்மா இப்படி ஷாக் ஆகி பார்க்குறாங்க. "என்னடி சொல்ற? அவன் உன்னைய வெறுத்துக்கிட்டு இருந்தானேடி. அப்ப அவன் இத மட்டும் பண்ணானா உன்கிட்ட? அப்ப இதுக்கு மட்டும் உன்னைய வச்சுக்கிட்டானா?" அப்படின்னோடனே, "இல்லம்மான்னு" சொல்லிட்டு அன்னைக்கு சொல்றீங்க. "இப்ப நீ என்ன பண்ண போற? முடிவு பண்ண போற ஒயன். நான் உன் கையில தான் நான் அந்த சாய்ஸ நான் குடுக்குறேன்." அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா சொல்றாங்க. நீங்க உடனே என்ன சொல்றீங்கன்னா, "எனக்கு இனிமேல் லைஃப்லலாம் கல்யாணம் அப்படிங்கிறதுலலாம் எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லம்மா. எனக்கு வந்து நான் வாழப் போறது இனிமேல் என்னுடைய குழந்தைக்காக மட்டும்தாம்மா நான் வாழப் போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க வயித்த கை வைக்கிறீங்க. ஐ மீன் எப்படி சொல்ல, "நான் அந்த குழந்தைய பெத்துக்கிடுதேன்." அப்படிங்கிற மாரி நீங்க சொல்ற மாரி இருக்கு. அப்புறம் வந்து இப்படியே ஒரு ஒரு 9 மந்த் கிட்ட ஆயிருச்சு. உங்களுக்கு ஆக்சுவலி பொறக்கிறது ஒரு ட்வின் பேபி பிறக்குது. 2மே பாய் தான். அப்படியே தயாங் மாதிரியே இருக்கு. 2மே அப்படியே தயாங் மாதிரி தான் இருக்கு. உங்க அம்மா அப்படியே அந்த குழந்தைய வந்து 2 குழந்தையுமே தூக்குறாங்க. உங்க அம்மாவுக்கு அவ்வளோ கண்ணீர் வருது. ஏன்னா இவ்வளோ நாள் அந்த எப்படி சொல்லனா, எப்படினாலும் உங்க அந்த 2 குழந்தைய பார்க்கும்போது அவங்க தம்பி ஞாபகம் வருது.
அட் எ சேம் டைம் இந்த 2 குழந்தைங்களுமே அப்பா இல்லாம தானே வளரப்போகுது. எவ்வளோ அழகழகா குழந்தைங்க தெய்யாங்கா உனக்கு. ஆனா உனக்கு இத கையில தூக்க குடுத்து வைக்கலலாடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, தெய்யாங் வந்து பயங்கரமா அழுறான். இவ்வளோ நாள் வரை யாருமே நம்மள தேடி வரலல்ல. தேடி வரமாட்டாங்க. நம்மள பாரமா தான் நெனச்சிருக்காங்க. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டுலாம் உங்க அம்மா ஆக்சுவலி உட்காந்து அழுறாங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்த 2 குழந்தைய பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏன்னா 2மே பார்க்கறதுக்கு தேயாங் மாதிரி தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு. 2 குழந்தைங்களுக்கு நேம் வந்து ஹிம்முன்னு ஆரம்பிச்சு எதுனாலும் வச்சுக்கோங்க ஆக்சுவலி. அப்புறம் வந்து இப்படியே தான் கொஞ்சம் டேஸ் போகுது. குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 5 மந்த் ஆச்சு. அப்படியே இப்போ உங்கள் வீட்டு சைடு பார்க்கலாம். உங்கள் பாட்டி தான் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. தெய்யாங்க பிடிச்சி காலையிலே திட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா தெய்யாங்கா. 1000 வாட்டி சொன்னேன், அந்த பிள்ளைய வெறுக்காதடா, அது நம்ம வீட்டு புள்ளடா, அவள் மட்டும் பாதிக்கப்பட மாட்டாடா, உன் அக்காவும் சேர்த்து தான் பாதிக்கப்படுவா, உன் அக்கா பாதிக்கப்பட்டா மொத்த குடும்பமும் பாதிக்கப்படும்டான்னு சொல்லிட்டு அடித்து படித்து சொன்னேன். இன்றைக்கி நான் தொலைச்சிக்கிட்டு இருக்கிறது என் பிள்ளைய தான்டா தொலைச்சிக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி அவள் வாழ்க்கையை இழந்து தவிச்சிக்கிட்டு இருக்காடா. இன்றைக்கி பொண்ணு வாழ்க்கையும் நீ ஒன்றும் இல்லாமல் நீ அவளுக்கு அழிச்சிட்டல்லாடா அப்படின்னு சொல்லிட்டு தெய்யாங்க பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு. தெய்யாங்க ஆக்சுவலி அப்படியே போகிறான். அப்படியே போய் அந்த சைடு போய் உட்காந்து அழுறான். அப்புறம் வந்து அப்படியே தான் போய்கிட்டுருக்கு. கொஞ்ச நாள் ஆகுது. இப்போ எப்படின்னா கொஞ்சம் டேஸ் ஆகுது. கொஞ்சம் டேஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நம்ம இங்கே இருக்க வேண்டாம். இப்போ உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு 7, 8 மந்த் ஆயிருச்சு. நீங்கள் இப்போவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் வேலை பார்க்குறீங்க. நீங்கள் ஒருத்தங்க சேலரி வச்சு தான் உங்கள் அம்மாவையும் உங்கள் குழந்தைங்களையும் மெயின்டைன் பண்ணுறீங்க. அங்கே வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ஜாஸ்தி. நீங்கள் இப்போ வந்து முந்தி உங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்கும் கரெக்டாக இருந்தது. பட் குழந்தைங்க அப்படிங்கும்போது உங்களால் ஹேண்டில் பண்ண முடியலை அந்த சேலரியை வச்சுட்டு. நீங்கள் அதனால் என்ன பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம வந்து இங்கே வந்து இருக்க வேண்டாம். நம்ம வந்து இப்போ வந்து குழந்தைங்களுக்கு ஒரு 7 மந்த் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம். எங்கே இருக்க வேண்டாம், நம்ம வந்து அந்த சைடு நம்ம நேட்டிவ்லேருந்து ரொம்ப தள்ளி தான், ஒரு 2-3 ஹவர்ஸ் கிட்ட ட்ராவல் இருக்க மாதிரி தள்ளி தான். நம்ம அந்த மாதிரி ஏரியாவுக்கு போயிடுவோமா, நமக்கு அஃபர்டபுளாக இருக்கும். நான் வாங்குகிற சேலரி வந்து சுத்தமாக காண மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் அம்மாவும் அந்த இடத்துக்கு நீங்கள் மூவ் ஆன் ஆகுறீங்க. இப்போ எப்படின்னா, இந்த மாதிரி வில்லேஜ் அப்படிங்கிற மாதிரி இடத்துல தான் நீங்கள் மூவ் ஆன் ஆகுறீங்க. அங்கே வந்து யாருமே தெரியாது. நீங்கள் புதுசாக அங்கே வீட்டுக்கு போய் ஒரு வீட்டில் ரெண்ட்டுக்கு எடுத்து நீங்கள் அந்த 2 குழந்தைங்க கூட நீங்கள் அங்கே இருக்கீங்க. இப்படி தான் கொஞ்ச நாள் ஒரு 2 மந்த் ஆகுது. இப்போ தான் உங்கள் குழந்தைக்கு ஒரு 8 மந்த் ஆகுது. இப்போ வந்து எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஆக்சுவலி ஒரு ஹாப்பியாக தான் லைஃப் ரன் பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து இந்த குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக தான் ரன் பண்ணுறீங்க. அப்போ வந்து திடீர்னு ஒரு பர்சன் வந்து உங்கள் கதவை நாக் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்து எப்படி சொல்லனா, வீட்டுக்குள்ளே உட்காந்து நீங்கள் வந்து குழந்தைங்கள பார்த்துட்டு நீங்கள் வந்து எப்படி ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. யாரோ நாக் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா டக்குன்னு வெளில வந்து பார்க்குறாங்க. உங்கள் அம்மாவுக்கும் பயங்கர ஷாக்கு. அது யாருன்னா உங்கள் அம்மாவோட அக்கா, பெரியம்மா. அவங்க வந்து நிற்கிறாங்க. அவங்க நின்னோடனே நீங்கள் எப்படி ஷாக்காகி பார்க்குறீங்க. ஆக்சுவலி அந்த 2 குழந்தைங்களுமே தவிழ்ந்த வயசு தான். அது 2 தவிழ்ந்துக்கிட்டு கிடக்கு. அவங்க அதையும் பார்க்குறாங்க. அவங்க அப்படியே உறைஞ்சி போயிட்டாங்கன்னே சொல்லிக்கலாம். அவங்களுக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஷன் பண்ணனே தெரியலை. உடனே வந்து அவங்க அம்மாவை பார்த்து, "ஏ என்ன, எதுக்கு இப்படி பண்ணுன?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப இதாக கேட்குறாங்க. ஏன் இப்படி பண்ணணுன்னு அவங்க அம்மா கையை வந்து தள்ளி விடுறாங்க. விடுங்க விடுங்க விடுங்க, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? ஏன் இவங்கெல்லாம் உசுரோடு இருக்காங்களா இல்லையா சொல்லிட்டு பார்க்கறதுக்காக வந்தீங்களா? ஏன் எதுக்கு நீ இப்படி பேசுகிறங்க, பாரு சொல்லிட்டு உங்கள் அம்மா கையை பிடிச்சி, எதுக்கு இப்படி பண்ணுற? பிள்ளைக்கு 2 குழந்த இருக்குது. எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல. இப்போ உங்ககிட்ட சொல்கிறதால மட்டும் என்ன ஆயிரப்போகுது? அதான் உங்கள் பொண்ணு தானே அங்கே வாழ்கிறா. இப்போ என்ன, இப்போவும் நான் உங்ககிட்ட சொல்கிறது அதுதான். அவனுக்கு குழந்த இருக்குன்னா நீங்கள் அவங்ககிட்ட போய் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. நான் இந்த பிள்ளைங்களுக்கு பெரிய வயசானோடனே நான் வேலைக்கு போவேன். என் பேர பிள்ளையில நான் பார்த்துப்பேன். அவளும் வேலை பார்க்குறா, அவள் பார்த்துப்பா. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எங்கள் பேர பிள்ளையில நான்
பார்த்துப்போம். நான் இப்பவும் உங்ககிட்ட நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் குழந்தைங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே போய் சொன்னீங்கன்னா உங்கள் பொண்ணோட லைஃப் தான் அஃபெக்ட் ஆகும். தயவு செய்து நீங்கள் அப்படி சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு உங்கள் பொண்ணு லைஃப் மட்டும்தான் முக்கியம். அதனால் நீங்கள் இப்படி பிஹேவ் பண்ணணுங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. தயவு செய்து வீட்டை விட்டு வெளில போங்க. நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே அட்வைஸ் அதுதான். இங்கே நடக்கிற எங்களை பார்த்தோம் வச்சோன்னு சொல்லிட்டு நீங்கள் எதையுமே சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்கள் அம்மா ஒரு மாதிரி பேசியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து கண்ணில் இருந்து கண்ணீர் மட்டும்தான் வருது. வேறு எந்த ஒரு வார்த்தையும் வந்திருக்காது. ஆக்சுவலி அது எப்படி பார்த்துருப்பாங்க அப்படின்னா, உங்கள் அம்மா வந்து ஏதோ ஒரு மெயின் இடத்துல வந்து ஏதோ காய்கறி வாங்கணும்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க போல். அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு விஷயமா அவங்க பெரியம்மா அவங்க வந்திருப்பாங்க போல். உங்கள் அம்மாவை ஃபாலோ பண்ணிட்டு தான் இந்த இடத்துக்கு அவங்க பெரியம்மா வந்துட்டாங்க. இப்போ வந்து அவங்க அப்படியே ஷாக் ஆகிட்டே அந்த இடத்த விட்டு போகிறாங்க. போகவே முடியல. அப்படியே உட்காந்து அழுறாங்க. அவங்களுக்கு அந்த குழந்தைங்க உங்கள் அம்மாவை அப்படி பார்க்கும்போது அப்படியே அவங்க உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, என்ன செய்கிறதுனே தெரியல. அப்படியே நிற்கிறாங்க. அடுத்த நிமிஷம் என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அப்புறம் அவங்க அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து அவங்க வந்து அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டில் போய் உட்காந்து அப்படி உறைஞ்சி போய் உட்காந்துட்டாங்க. மது தான் வரா. அம்மா என்னாச்சும்மா, எதுக்குமா இப்படி இருக்கு அப்படி சொன்னோன்னே இப்படி ஒரு செகண்ட் மதுவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு, இல்லைம்மா ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நான் ஒரு விஷயம் பார்த்தேன் அப்படின்னோடனே, என்னம்மா பார்த்தேன் அப்படின்னோடனே உங்கள் அம்மா நேம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் அவளை பார்த்தேம்மா அப்படின்னோடனே, அம்மா சித்தியை பார்த்தியா, எங்கே இருக்காங்கம்மா, உயன் எப்படிம்மா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அது எப்படி சொல்லன்னு எனக்கு தெரியலம்மா, இந்த பாவத்தில் நம்மளும் சேர்ந்து தானம்மா விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அம்மா நீ என்ன சொல்கிற, நீ என்ன பாவத்தை நீ என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி எப்படின்னா மது வந்து உழுப்பிட்டே இருக்கா. சொல்லுமா என்னம்மா சொன்னேன், என்னால் சுத்தமாக முடியலம்மா, குழந்தைங்க அப்படிங்காங்க. அம்மா புரியல, என்ன சொல்கிற, எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்கம்மா, 2 பார்க்குறதுக்கு அப்படியே தயாங் மாதிரியே இருக்குது. அந்த 2 குழந்தைங்க பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா, என் இதயமே வெடிக்கிற மாதிரி இருக்குது. தயாங்கிட்ட போய் சொன்னால் அவன் தாங்கிப்பானாம்மா அப்படிங்காங்க. ஒரு செகண்டு மது இப்படி ஷாக் ஆகுறா. அதுக்குன்னு சொல்லாமையாம்மா இருக்கணும், கண்டிப்பாக மாமா கிட்டே சொல்லணுமா, வாமா ஃபஸ்ட்டு இந்த விஷயத்த மாமா கிட்டே சொல்லுவோம் அப்படின்னோடனே மது கையை அவங்க அம்மா பிடிக்கிறாங்க. இப்போதைக்கு ஒயன் இருக்கிற பிளேஸை மட்டும் சொல்லுவான், அவனுக்கு குழந்தைங்க இருக்கிறத இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இப்போ தடுக்கிறாங்க. உடனே அது எப்படிம்மா, நான் அங்கே போய் அவன் பார்த்து அவன் பெருசாக ஏதோ மாமா கோவப்பட்டுட்டா என்னம்மா பண்ண, பிரச்சனை வேறு மாதிரி போயிடக்கூடாது, அதனால் மாமாவை இங்கேருந்து சமாதானப்படுத்தியே நம்ம கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மது வந்து ஒயன் அவங்க அம்மா கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்தோடனே உங்கள் பாட்டி வந்து ஒரு மாதிரி தான் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நினப்பு ஃபுல்லாக உங்கள் மேலேயும் உங்கள் அம்மா மேலேயும் மட்டும்தான் நினப்பு அதிகமாக இருந்திருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ, ஏது பண்ணுறீங்களோ, எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோங்கிற மாதிரி. தெயாங்க அந்த சைடு உட்காந்துருக்கான். தெயாங்க்கு சாப்பாடு கூட போட்டு வைக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்க, அவனே போட்டு தான் சாப்பிட்றான். அப்போது வந்து அவங்க அம்மாவும் மதுவும் போகிறாங்க. அவங்க பெரியம்மாவும் மதுவும் போகிறாங்க. போயிட்டு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி உழுப்புறாங்க. வந்து டக்குன்னு தெயாங்க வாரான், என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறதுக்காக. அதனால் சித்தியை பார்த்தாங்களாம் பாட்டி அப்படின்னோடனே, எங்கள் அக்காவை பார்த்தீங்களா, ஒயன் எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு தான், இல்லை தெயாங்கா அப்படின்னு சொன்னோன்னே, அக்கா என்னாச்சுக்கா சொல்லுக்கா, ஒயன் நல்லா தானக்கா இருக்கா, சொல்லுக்கா அக்கா நல்லா தானக்கா இருக்கா, என்னாச்சுக்கா அக்கா எங்கே இருக்காங்கக்கா, நான் போய் கூப்பிட்டு வரேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு தெயாங்க வந்து சொல்லிகிட்டே இருக்கான். உடனே டக்குன்னு அப்புறம் அவங்க பெரியம்மா எப்படி சொல்லனா, உங்கள் பெரியம்மா வந்து இப்படி ஒரு மாதிரி மலுப்புறாங்க. இல்லைடா அவங்க நல்லா தான் இருக்காங்க, ஆனால் நீங்கள் பாருங்க அக்கா சொல்கிறது கேளு, நீ ரொம்ப டென்ஷன் ஆகாத, அக்கா நீ எது இருந்தாலும் உண்மையை சொல்லுக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது மது சொல்கிறா, மாமா
நாங்கள் சொல்கிற போகிறத நீ வந்து எப்படி ஏற்றுப்பேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. நீங்கள் 2 பேரும் எதுக்கு இப்படி பேசுகிறீங்க? ஒழுங்கா சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே, உனக்கு 2 குழந்தைங்க இருக்குமாம்மா அப்படின்னு சொன்னோன்னே தெயாங்க்கு மூச்சே இல்லை. அவனுக்கு டக்குன்னு ஃப்ளாஷ் ஆகுறது அன்னைக்கு நடந்தது தான் ஃப்ளாஷ் ஆகுது. இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே இடிஞ்சு போய் உட்காருதான். நான் அவளை எவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுறான். நான் இப்போ எந்த மூஞ்சியை வச்சுட்டு அவன் முன்னாடி போய் நிற்பேன், அந்த குழந்தைங்க முன்னாடி போய் நிற்பேன், அதுங்கக்கிட்ட போய் நான் தான் உன் அப்பா அப்படின்னு நான் எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக அழுறான். சரிடா சரி அழுகாத, எதுவாக இருந்தாலும் நம்ம அங்கே போய் அவகிட்ட போய் பேசிக்கலாம் அப்படின்னோடனே தெயாங்க்கு அப்படி கரக்கமாகவே வருது. அவனுக்கு குழந்தைங்க இருக்காங்க, பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்க அவன் அப்படி கிறங்கியே விழுந்துட்டான். அப்புறம் தெயாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போய் பிடிக்கிறாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாங்க. இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும் போல், அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே தெயாங்க வந்து டக்குன்னு அந்த எப்படி சொல்லனா அந்த குளுக்கோஸ் வந்து போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் பிச்சு தூக்கி எரிஞ்சிட்டு வாரான். அக்கா ஒயன் இருக்க இடத்துக்கு ஃபஸ்ட்டு போவோம்க்கா, டேய் உன் உடம்பு சரியாகட்டும், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லக்கா, என் பிள்ளைய பார்க்கணுக்கா, நான் ஒயனை பார்க்கணுக்கா, ப்ளீஸ்க்கா நம்ம அங்கே போவோங்க்கான்னு சொல்லிட்டு அவன் ஆக்சுவலி கிளம்புறான். உடனே அவங்க பெரியம்மாவும் சரிடா சரி போகலாம் கவலைப்படாத அப்படின்னு சொன்னோடனே ஆக்சுவலி யாரெல்லாம் இப்போ கிளம்புறாங்க அப்படின்னா உங்கள் பாட்டி, மது, உங்கள் அம்மா, சாரி உங்கள் பெரியம்மா எல்லாருமே கிளம்புறாங்க. உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே ஆக்சுவலி கிளம்பி உங்கள் வீட்டுக்கு வந்து நிற்கிறாங்க. ஹாரன் பெல் அடிக்கிறாங்க. மீன் எப்படி சொன்னால் நீங்கள் வந்து கதவுலாம் லாக் பண்ணி தான் வச்சுருப்பீங்க. ஹாரன் பெல் அடிக்கிறாங்க. உங்கள் அம்மாவுக்கு ஆக்சுவலி டவுட் இருந்திருக்கும் போல், இன்கேஸ் வந்து சொல்கிறதுக்கு பாசிபிள் வந்து இருக்கலாம். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு நம்ம அங்கே இருக்க வேண்டான்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து நீங்கள் ஆக்சுவலி கிளம்பி போயிட்டீங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, ஏதோ ஒரு கார்டு மாதிரி என்னமோ ஒன்று நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்கள் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டீங்க. இன்னும் வர உங்களுக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, உங்கள் பெரியம்மா உங்கள் வீட்டுக்கு வந்தது தெரியாது. இல்லைனா நீங்கள் ஒரு பக்காவாக பிளான் போட்டிருப்பீங்க. உங்கள் அம்மா அதுக்கு தெளிவாக பிளான் போடாமல் இப்படி போயிட்டாங்களா, நீங்கள் வந்து டக்குன்னு உங்கள் பெரியம்மா ஒரு குழந்தைய நீங்கள் வச்சுட்டு இன்னொரு குழந்தைய உங்கள் அம்மா கையில் கொடுத்துட்டு, அம்மா ஒரு நிமிஷம்மா, இந்த மாதிரி கார்டு நான் மறந்து வச்சுட்டு வந்துட்டேம்மா, நான் வந்துடுறேன் ஒரு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ஆக்சுவலி ஓடுறீங்க. உங்கள் வீட்டு வாசலில் தான் அந்த இடத்துல வந்து எல்லோரும் நிற்கிறாங்க. அப்போ வந்து எல்லோரும் இப்படி உங்களை ஆளை காணுன்னு சொன்னோடனே தெயாங் மறுபடியும் பயங்கரமாக உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டான். அப்போ வந்து இந்த சைடும் அந்த சைடும் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. நீங்கள் வந்து அந்த இதை பார்த்து நீங்கள் பக்கத்தில் இவங்க நிற்கிறத பார்க்கல. கடகடன்னு நீங்கள் வீட்டுக்குள்ளே அவங்க வந்து இந்த சைடு போகவும் நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க. அதை தெயாங் பார்த்துட்டான். உயன் தானே இப்போ போனான் அப்படின்னு சொல்லிட்டு தெயாங்க அடித்து புரண்டு ஆக்சுவலி ஓடி வாரான். இப்போ எப்படி இந்த மாதிரி சீனா, நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே போகிறீங்க, தெயாங்க அங்கேருந்து ஓடி வாரான். உங்கள் அம்மா வந்து இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக இன்னொரு குழந்தைய தூக்கிட்டு அவங்க ஓடி வராங்க. இந்த மாதிரி சீனு. இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணுறேன். என்ன சொல்கிறது தெரியல. சரி ஓகே பாய்.